அத்தியாயம் 1. சென்ட்ரலில் ரயில் சரியாக நிற்பதற்குள் இறங்கினான் விக்ரம். காதுகளின் பொறுமையை சோதிக்கும் இரும்பு சக்கர தள்ளுவண்டிகளின் சத்தம் மீறி பயணிகளை முற்றுகையிட்ட போர்ட்டர்கள் பேரம் பேசினார்கள். விக்ரம் ஆட்டோ அமர்த்தி கொண்டு பெசன் நகர் என்றான். டிரைவர் ஊதுபத்தி கொளுத்தி முருகன் படத்தின் மூலையில் செருகிவிட்டு ஸ்டார்ட் செய்தான். முதல் போனி சார், 5 ரூபா போட்டுக்கொடு. அவனுக்கிருந்த உற்சாக மூடில் சண்டைக்கு போக பிரியமில்லாததால் சரி சரி, பீச் ரோடு வழியா போ என்றான். விக்ரம் சிவில் இன்ஜினியர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை. பிரவீன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த நிறுவனம் ஈரோட்டில் கட்டி கொண்டிருக்கிற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட் தொடர்பாக 15 நாட்கள் ஈரோடில் தங்கியிருந்துவிட்டு திரும்புகிறான். பெசன் நகரில் சரவணா பிளாட்ஸில் 3வது மாடியில் 17ஆம் நம்பர் பிளாட்டின் அழைப்பு மணி பித்தானை அழுத்திவிட்டு கதவு திறக்கப் போகும் அஸ்வினியை சட்டென்று கட்டியணைத்து அதிர்ச்சி முத்தம் தருவதாக மனதில் திட்டம் இருப்பதால் உற்சாகம். அஸ்வினி திருமணமாகி 6 மாதமே ஆன புது மனைவி. இந்த ஷாப்பிங் ப்ராஜெக்ட் காரணமாக அடிக்கடி ஈரோடு போய் வருவதால் இன்னும் தேனிலவு டூர் என்று எதுவும் போக முடியாமல், இது இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிடும், அப்புறம் சிம்லா ஜெய்ப்பூர்னு 15 நாள் போறோம் என்று வாக்குறுதி வழங்கியிருக்கிறான். ஈரோட்டில் நேற்றிரவு கடைத்தெருவில் அலைந்து அஸ்வினிக்காக பரிசு பொருள்கள் வாங்கும்போதுதான் ஏராளமான கேள்விகள் எழுந்தன. இந்த லெமன் எல்லோ சுடிதார் பிரமாதம். சரி, அஸ்வினிக்கு என்ன நிறம் பிடிக்கும்? இந்த லிப்ஸ்டிக் வாங்கலாமா? ஆமாம், அஸ்வினி லிப்ஸ்டிக் போடுவாளா என்ன? விக்ரமுக்கு அப்போது கொஞ்சம் வெட்கமாக கூட இருந்தது. 6 மாதங்களாகியும் அஸ்வினியை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. திருமணமானதுமே ஆடி மாதத்திற்காக பிரித்து பிறகுதான் சாந்தி முகூர்த்தம் நடத்தினார்கள். அதில் 1 மாதம் அவுட். நடுவில் அஸ்வினியின் அப்பா குடும்பத்தோடு ஆந்திரா கோயில்களுக்கு டூர் போவதாக அவளையும் அழைத்து சென்று 3 வாரங்கள் கழித்துதான் வந்தாள். அதில் 1 மாதம் காலி. இந்த ஈரோடு ப்ராஜெக்டில் முக்கிய பொறுப்பில் போட்டுவிட்டதால் மாதத்தில் 2 முறை 5 தினங்கள் போய் வந்து இந்த முறை 15 தினங்கள் தங்கி இப்படி டூரிலேயே 2 மாதங்கள் போய்விட்டது. ஆக 6 மாதங்களில் ஆசை 60 பிளஸ் மோகம் 30க்கான நியாயமான 90 நாட்கள் கூட அஸ்வினியோடு சேர்ந்து இருக்கவில்லை. பிறகு எப்படி அவளின் ரசனைகள் எல்லாம் தெரிந்து கொள்வது? இந்த முறை ஈரோட்டிலிருந்து இன்று ஊர் திரும்ப போவதை அஸ்வினிக்கு போன் செய்து சொல்லவில்லை, வேண்டுமென்றே. காலிங் பெல் சத்தம் கேட்டதும் பால் பாக்கெட் போடும் ஆயா அல்லது நியூஸ் பேப்பர் போடும் பையன் என்று நினைத்து கொண்டு தூக்க கலக்கமாக வந்து கதவை திறப்பாள். திடீரென்று பாய்ந்து அணைத்தால் பதறி போய்விடுவாள். பிறகு உற்சாகத்தில் குதூகலிப்பாள். என்னங்க இப்படி பயமுறுத்திட்டீங்க என்றபடி மார்பில் செல்லமாக குத்துவாள். அவளை அணைப்பிலிருந்து விடுவிக்காமல் முத்தமிட்டு ஆட்டோவின் என்ஜினுக்கு திடீர் விக்கல் எடுத்து ஓரமாக நின்றது. என்னப்பா? ஒண்ணுமில்ல, 1 நிமிஷம். டிரைவர் பின்கதவை திறந்து என்ஜினை நோண்ட விக்ரம் இறங்கி நின்று சிகரெட் பற்ற வைத்தான். மெரினாவில் அதிகாலையின் வடிகட்டின சாம்பல் வெளிச்சத்தில் பளீரென்று வெள்ளை ஷார்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் மின்னல் அடிக்க வாக்கிங் போய்க் கொண்டிருந்தவர்களை பார்த்தான். தூரத்தில் கடல் தாண்டி சூரிய வருகை ஆயத்தங்கள். ஏங்க, பக்கத்திலே கடற்கரை இருக்கே, தினம் காலையில 2 பேரும் வாக் போலாமா? அஸ்வினி கேட்டு போலாமே என்று சொல்லி மறுநாள் அவள் எழுப்பும்போது விழிகளை திறக்காமலேயே, சாரிமா, ராத்திரி படுக்கிறப்போ 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே, நாளையிலிருந்து கண்டிப்பா போலாம் என்று 2 முறை பதில் சொன்ன பிறகு அவள் அதை பற்றி கேட்பதில்லை. என்ன மடையன் நான், இனி சோம்பேறித்தனமாக தட்டி கழிக்காமல் நாளை முதல் அவளை வாக்கிங் அழைத்து செல்ல வேண்டும். ரெடி சார், போகலாம். சிகரெட்டை வீசிவிட்டு அமர்ந்து கொண்டான். புறப்பட்டது. ஒரு பெட்டி கடையில் நிறுத்துப்பா. நிறுத்தியதும் சென்று பாக்கு வாங்கி போட்டுக்கொண்டு திரும்பி வந்ததும் டிரைவர் சிரித்தான். கரெக்டு தான் சார், வீட்டில் ஒரு பயம் இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இந்த அதிகாலையில் என் மனைவியை முத்தமிடப் போகிறேன். அப்போது சிகரெட் வாசனை அவளுக்கு எரிச்சல் தரலாம். அதனால்தான் பாக்கு என்று அவனிடம் விளக்கமா தர முடியும்? பெசன் நகர் வந்ததும் வழிகாட்டி தனது சரவணா பிளாட்ஸில் இறங்கிக் கொண்டு ஆட்டோவின் ரியர்வியூ கண்ணாடியில் பார்த்து தன் தலையை விரல்களால் சீவிக்கொண்டான் விக்ரம். தானியங்கி லிப்டில் கிடைத்த வினாடிகள் தனிமையில் உறக்க விசில் அடித்து அது நின்றதும் நிறுத்தினான். வராந்தாவில் சக்கரம் பொருத்தின சூட்கேஸை நாய்க்குட்டி மாதிரி இழுத்து கொண்டு 17ஆம் நம்பருக்கு வந்தான். மணி பார்த்தான். 6 தொட 5 நிமிடங்கள். வராண்டாவில் பொது டியூப் லைட் எரிந்து கொண்டிருக்க வரிசையில் இருந்த 3 பிளாட்ஸின் கதவுகளும் மூடி வராந்தாவில் இவன் மட்டும், தவிர இவன் நிழல். அழைப்பு மணிக்கான பித்தானை அழுத்தினான். உள்ளே சங்கீதமாக ஒலித்து ஓய்ந்தது.
காத்திருந்தான். கதவு திறக்கப்படாததால் மீண்டும் அழுத்தினான். மீண்டும் பதிலில்லாமல் போய் அவன் கைப்பிடியை தொட்டதும் கதவு தானே திறந்து கொள்ள ஆச்சரியத்துடன் உள்ளே வந்து அஸ்வினி என்று குரல் கொடுத்து பார்த்து படுக்கையறைக்கு வந்து பார்த்தாள். அங்கே அஸ்வினி இரத்த வெள்ளத்தில் மிதந்தபடி இறந்து கிடந்தாள். என்று இங்கே வரிகளை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் நீங்கள் நிறைய நிறைய மர்மக்கதைகள் படிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் மீண்டும் பித்தானை அழுத்த போன போது கதவின் தாழ்பால் திறக்கப்படும் ஓசை கேட்டு உதடுகளை ஈரம் செய்து தன்னை தயார்படுத்தி கொண்டான். கதவை திறந்த அஸ்வினியை பார்த்ததும் அதிர்ந்து போனான். என் அஸ்வினியா இது? கன்னங்கள் உள்வாங்கி கண்களுக்கு கீழே நிழல் அடித்து தோள்பட்டை எலும்புகள் லேசாக எட்டி பார்க்க வாடிப்போன பூ மாதிரியாக என்ன ஆயிற்று? அட, என்னங்க இது, திடீர்னு வந்து நிக்கிறீங்க? அஸ்வினி புன்னகைக்க விக்ரமுக்கு உற்சாகமெல்லாம் வடிந்து போய் பதட்டம் தொற்றிக்கொண்டு, ஏய் என்ன இது, ஏன் இப்படி இருக்க என்றான். என்ன, நல்லா தானே இருக்கேன், பொய் சொல்லாம சொல்லு, உடம்பு சரியில்லையா? இப்போ ஒன்றும் இல்லைங்க. என்ன பண்ணுச்சு? போன வாரம் 3 நாள் காய்ச்சல், வைரஸ் ஃபீவர் விட்டு விட்டு வந்தது. இப்போ சரியாயிடுச்சு. 3 நாள் ஜுரத்தில் கிடந்திருக்க, எனக்கு ஃபோன் செஞ்சிருக்கலாம்ல? ஜுரம் தானேங்க, நானே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், சரியாயிடுச்சு. உங்களை எதுக்கு அனாவசியமாக டென்ஷன் படுத்தணும்னு தான் சொல்லலை. 3 நாள் ஜுரத்தில் இப்படி வெத்தலை கொடி மாதிரி வாடிட்டியே. நான் ஒரு மூடில் வந்தேன், எல்லாம் அவுட். இப்போ ஜுரம் இல்லையே. அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். இப்பதான் சரியாயிடுச்சுன்னு சொன்னேனே. உங்க வீட்டுக்கு ஃபோன் செஞ்சு உங்க அம்மாவையாவது வர சொல்லி உன்னோட இருக்க சொல்லியிருக்கலாம்ல? ஆமா, ஜுரத்துக்கெல்லாம் வர சொல்லுவாங்களா? சாரி அஸ்வினி, 3 நாள் ஜுரத்துல தனியா கஷ்டப்பட்டிருக்க. அதான் வேலைக்காரி வந்து போயிட்டு இருந்தாலேங்க. என்ன இருந்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லாம இருந்தது தப்பு. 4 நாள் முன்னாடி ஃபோன் செஞ்சப்போ கூட நீ டல்லா பேசின. லேசா தலைவலின்னு சொன்னல, அப்பதான் ஜுரமா? ஆமா. என்னம்மா நீ, உன் உடம்ப விட என் வேலை என்ன முக்கியம்? ஏதாச்சும் ஏற்பாடு செஞ்சுட்டு புறப்பட்டு வந்திருப்பேன் இல்ல? போட்டு உருக்கிடுச்சு பாரு, கண்ணமெல்லாம் எப்படி கும்முன்னு இருக்கும். கொஞ்ச நாள்ல சரியாயிடும். எந்த டாக்டர் கிட்ட போன? நீங்க ஒரு தடவை அழைச்சிக்கிட்டு போனீங்களே, டாக்டர் பரமசிவமா? ஆமா. பிளட் டெஸ்ட் எடுத்தாரா? இல்ல, நான் சொன்ன சிம்டம்ஸ் வச்சு மருந்து எழுதி கொடுத்தாரு. இன்னும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? முடிஞ்சிடுச்சு. மறுபடி போய் காட்டினியா? அதான் ஜுரம் போயிடுச்சே. இன்னைக்கு ஈவினிங் நான் அழைச்சிக்கிட்டு போறேன். திருப்பி உன் ஹெல்த்தை தேத்தி ஆகணும். அதெல்லாம் வேணாம், ஏதாச்சும் அயன் டானிக் நீங்களே கடையில் வாங்கிட்டு வாங்க போதும். ஒரு தடவைக்கு 100 ரூபாய் வாங்குறாரு அவரு. சரி, கொஞ்சம் இருங்க, பால் காய்ச்சி காப்பி போட்டுட்டு வரேன். இப்போ வேணாம், மணி 6 தான் ஆகுது. வா, கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று அவள் கையை பிடித்தான். நல்லா இருக்கு என்று விலகினாள். ஏன்? அதான் இப்போ ஜுரம் இல்லையே. விடிஞ்சிடுச்சுங்க, கொஞ்ச நேரத்தில் வேலைக்காரி வந்துருவா. அவ 7 மணிக்கு தான் வருவா. பால்கார ஆயா பெல் அடிப்பா. போய் திறக்கலன்னா வாசல்லே வச்சுட்டு போயிடுவா. இது என்ன இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சரி, இங்க வா என்றவன் சூட்கேஸை திறந்து அவளுக்காக வாங்கி வந்த பொருள்களை எடுக்க துவங்கினான். அத்தியாயம் 2. கடற்கரை. ஒரே திசையில் காற்றாடிகள் பறந்தன. அலைகளை நில ஒளி அங்கங்கே தடவி கொடுத்து கொண்டிருந்தது. தொத்தல் குதிரைகளை நடத்தி சவாரிக்கு ஆள் பிடித்து கொண்டிருந்தார்கள். சுட சுட மிளகாய் பச்சிகளாக போகிற மிளகாய்கள் வண்டிக்கு வண்டி தோரணமாக தொங்கவிடப்பட்டிருந்தன. அந்த அகலமான காரின் பின்சீட்டில் உதயபிரகாஷின் ஒரு விரல் அவன் மடியில் படுத்திருந்த அவள் உதட்டை அடிக்கோடிட்டது. பிலிம் ஒட்டின கண்ணாடிகள் 4 கதவுகளிலும் ஏற்றிவிடப்பட்டிருந்தன. எங்க என்றாள். மென்று கொண்டிருந்த சூயிங்கத்தை ஓரம் ஒதுக்கி கொண்டு, என்ன என்றான். என்ன நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சில்லி கொசின் என்றான். அதுக்கில்ல, உங்க அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன? காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் தான் அந்தஸ்தெல்லாம் பார்க்கணும் சுகந்தி. அதுக்கில்ல, நீங்க நினைச்சா பெரிய பெரிய நடிகைகளை கூட கூப்பிட முடியும். நான் 100 ரூபாய் நோட்டுக்கே பெருமூச்சு விடுறவ. எதுக்கு என்ன? அதான் டேஸ்ட். எனக்கு புரியல சார். புரிய வேணாம் என்ற உதயபிரகாஷ் காருக்குள் இருந்த சிறிய டிவியை ஆன் செய்து சத்தமாக வைத்தான். அவன் முகத்தின் வியர்வையை அவள் தன் தாவணி கொண்டு துடைக்க வந்தபோது முகம் சுளித்து விளக்கினான். தான் கர்ச்சீப்பை உபயோகித்தான். அவளிடம் 5 100 ரூபாய் நோட்டுகளை விசிறி மாதிரி அமைத்து நீட்டினான். தேங்க்ஸ் சார், நீ போலாம். அடுத்த வெள்ளிக்கிழமையும் இதே இடத்துல என் கார் நிற்கும். நீ இதே மாதிரி பூவிக்க வருவியாம், என்ன? சரிங்க சார், குட் நைட். முன் சீட்டில் வைத்திருந்த பூச்சரங்கள் கொண்ட மூங்கில் தட்டுடன் சில வினாடிகளில் கீழே இறங்கி போய்விட்டாள். ரிமோட் மூலம் காரின் கண்ணாடிகளை இறக்கினான். சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். தூரத்தில் நின்றிருந்த ரியாஸ் வந்து காரில் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு
அனுப்பிட்டியா என்றான். ரொம்ப சீக்கிரம் அனுப்பிட்ட? பாவம், பூ விற்க வேணாமா என்று சிரித்தான். எல்லா ரேஞ்சிலையும் ஆள் வச்சிருக்கப்பா. போன வாரம் பாம்பேல அந்த பொண்ணுக்கு 50,000 செக் போட்டு கொடுத்த. இவளுக்கு எவ்வளவு? 50 ரூபாயா? அவளோட கட்டணம் அவ்வளவுதான் இருக்கும். நான் 500 கொடுத்தேன். ஒரு டிக்னிட்டி இருக்கே. எனக்கு இதுல எல்லாம் த்ரில்லே இல்லை ரியாஸ். பின்ன இதுக்குன்னு உள்ளவங்கள தொடுறப்போ இவங்க பூரண ஒத்துழைப்பு கொடுத்துடுறாங்க. என்ன த்ரில் இருக்கு? அதுக்காக ஒத்துழைப்பு இல்லாம தொடணும்னா ரேப் தான் செய்யணும். சாச்சா, பலாத்காரம் எல்லாம் காட்டு மிராண்டித்தனம். முரட்டுத்தனம் காட்டுறதுக்கு ஜல்லிக்கட்டு மைதானம் இல்ல. உன் பிலாசபி தான் என்ன? சோஃபியா பத்தி சொல்லியிருக்கேன்ல. உங்க டாடியோட கார்பரேட் ஆபீஸ்ல செக்ரட்டரியா இருந்தவ தானே? ஸ்லிம்மா இருப்பா. அவ என் மனசுல உக்காந்துட்டா. நானெல்லாம் மூங்கிலான்னு டெஸ்ட் செஞ்சேன். காட்டு மூங்கில்னு தெரிஞ்சுது. அதென்னது? நாணல் சுலபமா வளையும், மூங்கில் நிமிர்ந்து நிற்கும். அப்புறம் இருக்கவே இருக்கே காதல்னு ஒரு ஆயுதம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா காய் நகர்த்தி அவ கனவு பூரா என்ன நிரப்பிட்டேன். கோவாவுக்கு கூட்டிட்டு போய் ஐ லவ் யூன்னு சொன்னேன். 1 வாரம் தங்கி இருந்தோம். அப்புறம் அவளை எப்படி சமாதானப்படுத்தின? சென்னை வந்ததும் எப்ப கல்யாணம்னு ஆரம்பிச்சா. யாருக்கும்னு கேட்டேன். அசந்துட்டா, அழுதா. 1 லட்சம் பணமும் துப்பாக்கியும் எடுத்து என் மேஜை மேல வச்சேன். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா யார் வரணும்னு தீர்மானிக்கிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள கிரேட் தொழிலதிபர் புள்ளனா. பணம் எடுத்துக்கோ, இல்ல அடையாளம் தெரியாத பணமாயிடுவ. உங்க வீட்ல ஆயுசு பூரா உன்னை தேடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி வசதின்னு கேட்டேன். அவ என்ன செஞ்சிருப்பா ரியாஸ்? புத்திசாலினா பணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடி எப்ப கோவா போலான்னு கேட்டிருப்பா. அவ ரோஷமுள்ள முட்டாள்டா. பணமும் வேணாம்னுட்டா, வேலையும் வேணாம்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டா. நீ ஜாக்கிரதையா இருக்கணும் பிரகாஷ். எதுக்கு? சில பொண்ணுங்க மனசுல வன்மம் வச்சு பழி வாங்கிடுவாங்க. விசாரிச்சு பார்த்ததுல சோஃபியாவும் பெங்களூருக்கு போய் பழி வாங்கிட்டா ரியாஸ். என்ன சொல்ற? விஷ்ணுதாஸ்னு ஒரு அப்பாவிய பழி வாங்கிட்டா. புரியல? சுத்தமா டெட்டால் சோப்பு போட்டு குளிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம். ஒரு குழந்தை கூட உண்டாம். அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வரணும் ரியாஸ். ஒருவேளை ஏஞ்சாட இருக்கலாம் என்று சிரித்த உதயபிரகாஷின் பார்வை டிவியில் நிலைத்தது. டிவியில் ஒரு சமூக அமைப்பு நடத்தின மிஸ் மெட்ராஸ் அழகி போட்டியில் கிரீடம் வைத்துக்கொண்டு மேடையில் புன்னகைத்து கொண்டிருந்த அந்த அழகியை கேமராக்கள் கொத்த, இதோ மிஸ் அக்ஷிதா, மிஸ் மெட்ராஸாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிஸ் அக்ஷிதா என்று தொகுப்பாளர் உரக்க சொல்ல கூட்டம் ஆர்ப்பரித்தது. பியூட்டிஃபுல் ரியாஸ். அழகி போட்டிகள்ல பல சமயம் என் மனசோட தீர்ப்புக்கு ஒத்துப்போற முடிவுகள் வரதில்ல. இவளை பாரு, கரெக்டா தான் செலக்ட் செஞ்சிருக்காங்க. நிஜமா அழகிதான். அக்ஷிதா பேரும் அழகா இருக்கு இல்ல? விசாரிக்கணும்டா. வேணாம் பிரகாஷ். ஏன்? ஐஏஎஸ் ஆகணும்னு லட்சியமா? விட்டுடு. எப்பரா உனக்கு தெரியும்? இது நேத்து நடந்த நிகழ்ச்சி. காலையில பேப்பர்ல போட்டிருந்தான். அப்பா ஆடிட்டர், அம்மா சமூக சேவகி, ஒரே பொண்ணு. அந்த விபரமெல்லாம் எதுக்கு? இவ அழகா இருக்கா. சின்ன பொண்ணு பிரகாஷ், 18 வயசு தான். அதனாலதான் அழகா இருக்கா. பேப்பர்ல அட்ரஸ் போட்டிருக்கானா? இல்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல அக்ஷிதா. பிரகாஷ், எதுக்கு? பாவம். உன் தங்கச்சியா? சேச்ச, பின்ன என்னடா? மனசுக்குள்ள உக்காந்து மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாளேடா. இவளை யாரு அழகா பிறக்க சொன்னது? இப்படி போட்டியில கலந்துகிட்டு என் கண்ணில் பட சொன்னது? நாளைக்கு நீ என்ன பண்ற? நோ, எனக்கு பிடிக்கல. சரி வேணாம், எனக்கு ஆளா இல்ல. செல்போன் சினுங்க எடுத்து யா என்றான். பிரகாஷ், எப்ப வீட்டுக்கு வருவ? என்ன விஷயம்டா? சேர்ந்து சாப்பிடலாமா? கொஞ்சம் பேசணும். லேட் ஆகும் டாடி. தென் ஹவ் அபவுட் டுமாரோ மார்னிங்? 10 மணிக்கு ஆஃபீஸ் வரியா? வரேன் டாட் என்று வைத்தான். சொன்னான், ஏண்டா ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க? அப்பாவும் பிள்ளையும் மீட் பண்ணிக்க அப்பாயின்மெண்ட்டா? அவரோட டைமிங் வேற, என்னோட டைமிங் வேற. பாட்டுடு. முட்டாள் டாடி. 7 கம்பெனியை நிர்வாகம் பண்றாரு. கால்ல சக்கரம். தரையில இருக்கிற நேரத்தை விட வானத்துல ஃப்ளைட்ல இருக்கிற நேரம் அதிகம். கேளு, நான் சம்பாதிக்கிறது எந்த மூளைக்குன்னு கேட்பாரு. வெறி. பணத்தை தவிர உலகத்துல நிறைய சந்தோஷங்கள் இருக்குன்றது புரியாத வெறி. எனிவே, தேங்க்ஸ் டு ஹிம். ஆஃப்டர் ஆல் எனக்காகத்தானே இப்படி உழைக்கிறாரு. மீண்டும் செல்போன் ஒலித்தது. யா என்றான். கெஸ் பண்ணு மேன், யாருன்னு? வாவ், ரீத்திகா. எங்க இருந்து? சிங்கார, சென்னை. நம்பவே முடியல ரீத்து. போன மாசம் ஹைதராபாத் வந்தப்போ உன்னை நான் ட்ரை செஞ்சேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரிசா போயிட்டதா சொன்னாங்க. ஒரே வாரத்துல டைவர்ஸ் செஞ்சவன் நானாதான் இருப்பேன். என்னாச்சு? அது எதுக்கு இப்போ? குப்பை. ஃப்ரீ ஆகுதை? 1 மணி நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணியிருக்க கூடாது? ஏன்? பால்கோவா கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா பாப்கார்ன் குறிச்சிருக்க மாட்டேன். ஓகே ஓகே, வரேன். எங்கே இருக்க? ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன் மேன். நோ ப்ராப்ளம், அங்கேயே இரு, வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கலாம். எத்தனை நாள் தங்குற? நீங்க முடிவு பண்ணுங்க.
ரீத்துவோட சூரியனே பார்க்காம 3 நாள் தாராளமா செலவழிக்கலாம். வெயிட் பண்ணு, வந்துட்டேன். பாசிட்டிவா வரேன், வேற யாருக்கும் ஃபோன் பண்ணிடாத. அணைத்து விட்டு, நல்ல வேளை டாடி வீட்டுக்கு கூப்பிட்டப்போ வர்றதா ஒத்துக்கல. ரியாஸ், காரை எடு. நீ ஏர்போர்ட் வரியா? இல்ல. சரி, வழியில இறங்கிக்கோ. நாளைக்கு கெஸ்ட் ஹவுஸ் வா. ரீத்துக்கு உன்னை தெரியும். வரியா? வரல. என்னடா புத்தன் ஆயிட்டியா? தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரகாஷ். சரி, நரகத்துல கடலை மாவுல தேய்ச்சு மனுஷ பச்சி போட்டுடுவாங்கன்னு பயமா இருக்கா? எல்லை தாண்டி விளையாடுறோமோன்னு படுது. போர் அடிக்காதடா டேய் என்ற உதயபிரகாஷ் டிரைவிங் சீட்டுக்கு வந்து அமர்ந்தான். சரி, நீ இறங்கிக்கோ, என் மூட ஸ்பாயில் பண்ணிடுவ என்று ஸ்டார்ட் செய்தான். ரியாஸ் இறங்கிக் கொண்டதும் கார் புறப்பட்டது. ரியாஸ் மணலில் அமர்ந்து தூரத்து கருப்பு கடலை வெறித்தான். கொஞ்சம் தள்ளி, அம்மா பூ என்று விற்று கொண்டிருந்த சுகந்தியை திரும்பி பார்த்தான். தன் நெற்றியை பிடித்து கொண்டான். பெருமூச்சு விட்டான். அத்தியாயம் 3. விக்ரம் இரவு 7 மணிக்கு வீட்டிற்கு வந்தபோது எதிர்முகம் தெரியாத அளவிற்கு வீடு முழுக்க சாம்பிராணி புகை சூழ்ந்திருக்க மணியடித்து பூஜை செய்து கொண்டிருந்தாள் அஸ்வினி. அஸ்வினி, என்ன விசேஷம் இன்னைக்கு என்றான். முதல்ல கை கால் கழுவிட்டு வாங்க, சொல்றேன். உடை மாற்றிக்கொண்டு அவன் வந்ததும் கற்பூரம் காட்டினாள். விபூதி குங்குமம் அவளே வைத்து விட்டாள். இது ஒரு பரிகார பூஜை, 48 நாள் செய்யணும். 6 நாள் ஆச்சு ஆரம்பிச்சு என்று காப்பி எடுத்து வந்து நீட்டினாள். பரிகாரமா? எதுக்கு? இந்த பிளாட் சரியில்லைங்க, அதுக்குதான். மந்தவெளியில விளக்கு நாயகி அம்மாள்னு ஒரு மந்திரிக்கிற பொம்பளை கிட்ட போனேன். அவங்க தான் இந்த பூஜை செய்ய சொன்னாங்க. யாரு கூட போன? நம்ம வேலைக்காரி ருக்மணி தான் கூட்டிட்டு போனா. ஒன்னும் புரியல, விவரமா சொல்லு. இந்த பிளாட்ல என்ன சரியில்லை? உங்களுக்கு இந்த ஆவிகள் மேல நம்பிக்கை உண்டா? காப்பிக்கு மேல நெளியுமே, அந்த ஆவியா? விளையாடாம சொல்லுங்க. இந்த விஷயத்துல எப்பவும் என்னால தீர்மானமா ஒரு பக்கமா பேச முடியாது அஸ்வினி. நேரடியா எனக்கு எந்த அனுபவமும் இல்ல. ஆனா உலகம் பூரா பல 100 பேர் ஆவிய பார்த்ததா, போட்டோ எடுத்ததா செய்திகள் இருக்கு. எல்லாருமே பொய் சொல்றாங்களா? ஏன், விஞ்ஞானபூர்வமா எந்த விளக்கமும் இல்ல. அதனால கொஞ்சம் குழப்பமான விஷயம்தான் இது. ஆமா, எதுக்கு திடீர்னு ஆவி பத்தி எல்லாம் கேக்குற? எனக்கு ஆவிகள் மேல நம்பிக்கை உண்டுங்க. விழுப்புரம் பக்கத்துல 17 கிலோமீட்டர் தள்ளி எங்க தாத்தாவோட கிராமம் இருக்கு. சம்மர் லீவுக்கு நான் இங்க போறப்ப எல்லாம் தாத்தா நிறைய ஆவி விஷயம் சொல்லியிருக்காரு. விபரம் இல்லாத தாத்தாவா இருப்பார் போலிருக்கே. சின்ன வயசுலயே உன் புத்தியில அப்படி ஒரு பயத்தை விதைச்சிட்டாரா? சரி விடு, இப்ப நீ இந்த பூஜை பண்றதுக்கு என்ன காரணம்? அஸ்வினியின் கண்கள் விரிந்தன. குரலை தாழ்த்தி கொண்டு, நம்ம வீட்ல ஒரு ஆவி இருக்குதுங்க என்றாள். வாட் நான்சென்ஸ் அஸ்வினி? போன வாரம் ஒரு நாள் நைட்ல டிவில பழைய தமிழ் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப சமையல் கட்டுல ஒரு எவர் சில்வர் தட்டு கீழே விழுந்த சத்தம் கேட்டது. போய் பார்த்தா மேடை மேல வச்சிருந்த பெரிய தட்டு கீழே கிடந்துச்சு. ஜன்னல் கதவும் மூடியிருந்தேன். மேடை மேல சரியா வச்சிருந்த தட்டு எப்படி கீழே விழுந்துச்சு? பூனை ஏதாச்சும் தட்டி விட்டுருக்கோம். நம்ம வீட்டுல பூனை இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் பூனைய நான் பார்த்துருக்கணும். அது சமையல் அறைக்குள்ள வர்றதுக்கு சான்ஸே இல்ல. நல்லா பயந்தப்போ. கேளுங்க, நானும் அது பூனையாதான் இருக்கும்னு சமாதானப்படுத்திக்கிட்டு போய் படுத்துட்டேன். தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பொண்ணு அழற மாதிரி கேட்டு திடுக்குன்னு முழிச்சுக்கிட்டேன். சமையல் கட்டுல இருந்து லேசா அழுகை சத்தம் வந்தது. எனக்கு பயத்துல கைகாலெல்லாம் நடுங்கிடுச்சு. மெதுவா சமையல் கட்டுக்கு வந்து பார்த்தா அழுக சத்தம் நின்னுடுச்சு. நான் ராத்திரி 2 மணிக்கு யாருகிட்ட போய் என்னன்னு சொல்றது? வீட்ல எல்லா லைட்டையும் போட்டுக்கிட்டு விடிய விடிய ஹால்ல உட்காந்துருந்தேன். அந்த பயத்துலதான் ஜுரம் வந்துருச்சுங்க. மறுநாள் ருக்மணி கிட்ட சொன்னேன். அப்பதான் அவ இங்க ஒரு ஆவி அலைஞ்சுகிட்டு இருக்கிறதா சொன்னா. என்ன ஆவி? இந்த பிளாட்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறப்போ சாரத்துல இருந்து கால் வழுக்கி மணிமேகலைன்னு ஒரு சித்தாள் பொண்ணு கீழே விழுந்து மண்டை செதறி செத்து போயிடுச்சான். அந்த ஆவி அப்பப்போ இந்த மாதிரி சில வீடுகள்ல சுத்துதான். கிரவுண்ட் ஃப்ளோர்ல பேங்க் வீட்டுக்காரம்மா பார்வதியும் இதே மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அவங்க காலி பண்ணிட்டே போயிட்டாங்களாம். நீங்க வேற ஊர்ல இல்ல. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. ருக்மணி தான் என்ன மந்தவெளியில அந்த மந்திரிக்கிறவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். 6 ரூபாய் வெத்தலையில வச்சு வாங்கிட்டு ஒரு கருப்பு கயிறு கொடுத்தாங்க. அதை இடுப்புல கட்டிக்க சொன்னாங்க. 48 நாளைக்கு சாயங்கால பூஜை செய்ய சொன்னாங்க. அன்னிலிருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்னிலிருந்து ருக்மணிய நைட்டு என்னோட படுக்க சொல்லிட்டேன். அந்த பூஜை ஆரம்பிச்சதும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தான் விக்ரம். என்னங்க, உங்களுக்கு கிண்டலா இருக்கா? நீ தனியா இருந்தியா? அதுவே கொஞ்சம் பயத்தை கொடுத்துருக்கும். கனவுல ஏதாச்சும் ஆவி சமாச்சாரம் வந்திருக்கும். நிஜமா சமையல் கட்டுல கேட்கறதா நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுபடுத்திட்ட. உன்ன மாதிரி பயந்தாங்கொல்லிகளை நம்பிதான் மந்திரிக்கிறவங்க எல்லாம் பொழைக்கிறாங்க. நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லையா? நீங்க பில்டரை விசாரிங்க. மணிமேகலை தவறி விழுந்து செத்தது நிஜம். அது நிஜமா இருக்கலாம்.
அந்த மாதிரி நான் சமையல் கட்டுல அழுகை சத்தம் கேட்டதும் நிஜம். கனவுக்கும் நிஜத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? இதுக்கு தான் இதை பத்தி எல்லாம் நீங்க வந்ததுமே காலையில சொல்லல. ஓகே, அது ஒரு பிரமையாதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அமானுஷ்ய அனுபவம்னு நீ சொல்ற. ஓகே, இப்போ இந்த பூஜை பண்றது உனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கா? ரொம்ப தைரியமாவே இருக்குங்க. அப்ப தொடர்ந்து செய். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இது உன் நம்பிக்கை. ஆனா என்னையும் இந்த ஆவி, பரிகார பூஜை இதையெல்லாம் நம்பித்தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தாத. அஸ்வினியின் முகம் சுருங்கி போனது. ஏய், இப்ப என்ன சொல்லிட்டேன்? கோபமா? என்ன முட்டாள்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஐயோ, நான் எங்க அப்படி சொன்னேன்? நான் ஆவி அழுததை கேட்டது நிஜங்க. நிறைவேறாத ஆசைகளோட திடுதுப்புன்னு செத்து போறவங்க ஆத்மா சாந்தி அடையாம ஆவியா அலையும்னு என் தாத்தா சொல்லுவாரு. மணிமேகலை கல்யாணமாகாத பொண்ணாம். அவ மனசுல எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும். அதான் ஆவியா அலையறா. சரி, இருக்கட்டும், நாம ஏன் சண்டை போட்டுக்கணும்? அதானே என்று சிரித்தாள் அஸ்வினி. எழுந்தாள். எழுந்தவளை கைப்பிடித்து தன்னை நோக்கி இழுத்து அணைத்து கொள்ள உடனே விலகி கொண்டாள். என்னங்க இது? நம்ம 2 பேரை தவிர இந்த வீட்டுல வேற யார் இருக்கா? எங்கேயும் எப்பவும் அணைச்சுக்கலாம், தப்பில்ல. பூஜை முடியற வரைக்கும் தப்புதான். போச்சுடா, கட்டிலுக்கு தடாவா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அஸ்வினி? சுத்தபத்தமா பூஜை செய்யணுங்க, அந்த அம்மா சொன்னாங்க. தாம்பத்தியம் அசுத்தமான விஷயம்னு யார் சொன்னது? புனிதமான விஷயம் அஸ்வினி. நானே 15 நாள் பிரிவுல ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இப்படி படுத்துறியே, நான் என்ன செய்யறது? எனக்கு மட்டும் அதே பிரிவு இல்லையா? அந்த அம்மா கண்டிஷனா சொல்லிட்டாங்களே. இந்த கண்டிஷனை கழட்டி விட்டுடலாம். சும்மா இருங்க, இன்னும் 42 நாள் தானே என்றவள் சமையலறைக்கு நடந்தபடி, ராத்திரிக்கு சாப்பாடு வேணுமா, டிஃபன் வேணுமா என்றாள். ஒரு மண்ணும் வேணாம் என்றான் எரிச்சலாக. அத்தியாயம் 4. ராயப்பேட்டை மணிக்கூண்டு அருகில் இருந்த அந்த கட்டிடத்தின் 2வது மாடியில் இருந்தது பிரைவேட்லி யுவர்ஸ் என்கிற தனியார் துப்பறியும் நிறுவனம். உள்ளே ரிசப்ஷனில் முகத்தில் பருக்கள் தெளிக்கப்பட்ட அந்த பெண்ணை தாண்டி தனி மேஜைகளில் கம்ப்யூட்டர் டெர்மினல்கள் வைத்துக்கொண்டு 2 இளைஞர்கள். தனியறையின் கதவின் மேல் செழியன் என்று தமிழ் ஆங்கிலத்தில் தங்க மெட்டல் எழுத்துக்கள் இருந்தன. அறைக்குள் செழியன் கோட் சூட் அணிந்திருந்தான். தனது டையின் முடிச்சை நெருடியபடி எதிரே அமர்ந்திருந்த பெண்ணிடம் கேட்டான். பேர் என்ன சொன்னீங்க? வைஷ்ணவி. ஓகே என்று கம்ப்யூட்டர் திரையை பார்த்து கொண்டு கீபோர்டில் அவள் பெயரை அடித்தான். என்ன செய்றீங்க? ஒரு பிரைவேட் கம்பெனில அசிஸ்டன்ட் அக்கௌண்டண்டா வேலை பார்க்கறேன் சார். அட்ரஸ் கேம்பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சரல் பிரைவேட் லிமிடெட், 878 மின் ஸ்ட்ரீட், பாரிஸ் கார்னர், சென்னை. ஃபோன் நம்பர்? அது வேணாம் சார். உங்ககிட்ட இருந்து என் ஆஃபீஸுக்கு ஃபோன் வர்றத நான் விரும்பல. சரி, வீட்டில் ஃபோன் இருக்கா? இல்ல. எங்க குடியிருக்கீங்க? மாதவரம். அந்த அட்ரஸ் சொல்லுங்க ப்ளீஸ். அதுவும் கேட்காதீங்க. ஓகே, உங்க ப்ராப்ளம் என்ன? நீங்க ரகசியம் காப்பாத்துவீங்களா சார்? 100%. எந்த சூழ்நிலையிலையும். பை எங்க அட்ரஸ் உங்களுக்கு யார் கொடுத்தது? எல்லோ பேஜஸ் பார்த்து வந்தேன். வெரி குட். போலீஸ் கிட்ட போக முடியாத பல பிரச்சனைகளை எங்களை நம்பி ஒப்படைக்கிறாங்க. உங்க பிரச்சனைய தைரியமா நம்பிக்கையோட நீங்க சொல்லலாம் மேடம். நான் சொல்ற ஒரு ஆளை நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். மிஸ்ஸிங்கா? காணாம போனது யாரு? காணாம போகல. அவன் இதே ஊர்ல இருக்கிற ஒரு பணக்கார பொறுக்கி. அவன் பேர் உதயபிரகாஷ். அவன் எங்க இருக்கான்னு நீங்க கண்டுபிடிச்சு தரணும் சார். யார் அது? அது உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு உறவான்னு கேட்டேன். இல்ல. உதயபிரகாஷ் பணக்காரன், பொறுக்கி, இவ்வளவுதான் உங்ககிட்ட உள்ள தகவல்களா? போட்டோ இருக்கா? இல்ல. அவனை நான் பார்த்திருக்கேன். என் மனசுல அவன் உருவம் இருக்குது. என்னால அவனை அடையாளம் காட்ட முடியும். வேற ஏதாச்சும் தகவல்கள்? எதனால அவனை நீங்க தேடுறீங்க? எந்த வகையில உங்களுக்கும் அவனுக்கும் தொடர்பு? அவள் கொஞ்ச வினாடிகள் மௌனமாக இருந்தாள். இது தர்ம சங்கடமான கேள்வியா நீங்க நினைக்கலாம். ஆனா விபரமா புரிஞ்சுக்கிட்டாதான் நாங்க செயல்பட முடியும். டாக்டர், வக்கீல் கிட்ட எந்த உண்மையையும் மறைக்க கூடாது மேடம். அவன் என் வாழ்க்கையில விளையாடிட்டான். அவனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு விவரம் தெரியாது. தெரிஞ்சாதான் அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க முடியும். போதுமா? போதாது. எந்த வகையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க? என்னை காதலிச்சு மோசம் செஞ்சிட்டான். புரியுது. இதுக்கு மேல கேட்க மாட்டேன். பல தடவை சந்திச்சிருப்பீங்களே. அவன் யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம எப்படி காதலிச்சிங்க? அவன் தன்னை பத்தி சொன்ன அத்தனை தகவல்களும் பொய். அவன் கொடுத்த அட்ரஸ் ஃப்ராட் அட்ரஸ். செழியன் தன் புருவங்களை உயர்த்தினான். பெருமூச்சு விட்டான். வெல் என்று மேற்கொண்டு கேள்விகளை தொடர அவள் தயங்கி தயங்கி பதில்களை தொடர்ந்தாள். அத்தியாயம் 5. தமிழ் செய்தித்தாளை தரையில் விரித்து கையை ஊன்றி ஒவ்வொரு செய்தியாக படித்து கொண்டிருந்த ருக்மணி நடுநடுவில் வெற்றிலையை மடக்கி வாயில் திணித்து கொண்டாள். ஜன்னல் வெளிச்சம் அவள் மேல் கோடுகள் போட்டிருந்தது. டெலிபோன் ஒலித்தது.
சுவர் கடிகாரத்தில் மணி 12:30 என்பதை பார்த்து கொண்டு எழுந்து சென்று எடுத்து ஹலோ என்றாள். யாரு? ருக்மணியா பேசுறது? நான் தான் விக்ரம் பேசுறேன். அஸ்வினிய பேச சொல்லு. அம்மா வீட்டில் இல்லைங்களே. எங்க? வெளியில போயிட்டு வரேன், வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்கன்னு சொல்லலிங்களையா? அப்படியா? சரி, எத்தனை மணிக்கு போனாங்க? 10-10:15 இருக்கும். எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லலையா? இல்லைங்களே. சரி, அம்மா வந்ததும் நான் ஃபோன் செஞ்சதை சொல்லு. நான் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன், உடனே எனக்கு ஃபோன் செய்ய சொல்லு. சரிங்கய்யா. ருக்மணி ஃபோனை வைத்துவிட்டு காற்றில் தத்தி நகர்ந்த செய்தித்தாளை இழுத்து பிடித்து விட்ட இடத்திலிருந்து படிக்கத் தொடங்கினாள். கொஞ்ச நேரம் கழித்து அழைப்பு மணி ஓசை கேட்டது. கதவை திறந்தாள். உள்ளே வந்து செருப்புகளை கழற்றி போட்டாள் அஸ்வினி. அம்மா, இப்பதான் கொஞ்சம் முன்னாடி ஐயா ஃபோன் செஞ்சாரு. நீ வந்ததும் ஃபோன் செய்ய சொன்னாரு. அப்படியா? நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆச்சுமா, துவச்சு போட்ட துணி கூட காஞ்சிடுச்சு. இருமா, மடிச்சு வச்சுட்டே போயிடுறேன். ருக்மணி சிட்டவுட்டில் நைலான் கயிறுகளில் காயப்போட்டிருந்த துணிகளை கிளிப் நீக்கி எடுக்க துவங்கினாள். அஸ்வினி போனை எடுத்தாள். ஹலோ, பிரவீன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மிஸ்டர் விக்ரம் ப்ளீஸ். 1 மினிட். ஹலோ விக்ரம், நான் தாங்க அஸ்வினி பேசுறேன். எங்க போயிருந்த? கேஸ் தீந்துருச்சு. ஃபோன் செஞ்சா ஏஜென்சி ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர் போல இருக்கு. லைன் கிடைக்கல. அதான் நேர்லயே போய் புக் பண்ணிட்டு வந்தேன். 10:15 போயிட்டியாமே, இவ்வளவு நேரமா? பக்கத்துல புதுசா ஒரு ஷாப்பிங் சென்டர் திறந்திருக்காங்க, அங்கே சுத்தி பார்த்துட்டு வந்தேன். ஆமா, நீங்க எதுக்கு ஃபோன் செஞ்சீங்க? ஒரு ஃபைலை தேடிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை அது வீட்டில் இருக்கான்னு உன்னை பார்க்க சொல்ல தான் கூப்பிட்டேன். இங்கேயே கிடச்சிருச்சு. ஈவினிங் பீச்சுக்கு போகலாமா? அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சரிங்க. போனை வைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்று கட்டிலில் படுத்துக்கொண்டாள் அஸ்வினி. துணிகளை மடித்து வைத்துவிட்டு அம்மா, நான் புறப்படுறேன் என்று குரல் கொடுத்தாள் ருக்மணி. அறைக்குள் இருந்து பதில் எதுவும் வராததால் அறையின் வாசலுக்கு வந்து மறுபடி குரல் கொடுத்தாள். அஸ்வினி எழுந்து கொண்டு வரேன் வரேன் என்றாள். வெளியே வந்து, என்ன ருக்மணி, சோப்பு தீந்துருச்சா? வேணுமா? எதுக்கு? துவைக்கதான். துவைக்கவா? துவைச்சு துணி காஞ்சு மடிச்சு கூட வச்சுட்டேனே, இப்பதானே சொன்னேன். அஸ்வினி சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்து பதறி, என்ன ருக்மணி இது? 2 மணி நேரமாவா நான் தூங்கியிருக்கேன்? உனக்கு பாத்திரம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன் போலிருக்கு. நீயாச்சும் எழுப்பக்கூடாதா என்றாள். ருக்மணி அவளை ஒரு மாதிரியாக பார்த்தாள். என்னாச்சுமா உனக்கு? நீ எங்கே தூங்கின? இப்பதானே வெளியில போயிட்டு வந்த. வெளியில போனேனா? என்ன உளர்ற? யார் உளர்றது? எனக்கு பாத்திரம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ரூமுக்குள்ள போய் முகம் கழுவிக்கிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு வீட்டை பார்த்துக்க வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியே. சே, நீ ஏதாச்சும் கனவு கண்டியா? கனவா? இப்பதானம்மா 2 நிமிஷம் முன்னாடி உனக்கு கதவு திறந்து விட்டேன். ஐயா கூட ஃபோன் செஞ்சாரு, உன்னை பேச சொன்னாருன்னு சொன்னேன். நீ கூட ஐயாவுக்கு ஃபோன் போட்டு பேசினியே. அஸ்வினியின் முகம் திகில் அடைந்தது. நீ என்ன சொல்ற ருக்மணி? நான் ஃபோன் பேசினேனா? இப்ப நீ என்ன குரல் கொடுத்து எழுப்பினதும் தான் எந்திரிச்சு வந்தேன். இத பாரா, மறுபடி அதையே சொல்றியே. போன்ல ஐயா கிட்ட கேஸ் தீந்து போச்சு, அதனால நேர்ல போய் புக் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னியேம்மா. கேஸ் தீந்து போச்சா? அதான் 2 சிலிண்டரும் ஃபுல்லா இருக்கே. முந்தா நாள் தானே வந்துச்சு, உனக்கு தான் தெரியுமே. தெரியும், அதான் நானும் யோசிச்சேன். இந்த அம்மா ஐயா கையில எதுக்காக பொய் சொல்லுதுன்னு எனக்கு புரியல. சரி, நமக்கு என்னன்னு கம்முன்னு இருந்துட்டேன். ருக்மணி, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு எதுவுமே தெரியல. வெளியில போயிட்டு வந்தேன்னு சொல்ற, ஃபோன் பேசினேன்னு சொல்ற, ஆனா எனக்கு எதுவுமே நினைவில்ல. ருக்மணி அதிசயமாக தன் கன்னத்தில் கை வைத்து, ஐயா வந்ததும் டாக்டர் ஆண்ட கூட்டிகிட்டு போக சொல்லுமா. இப்படியா நிமிஷத்துக்குள்ள மறந்து போடும் என்றவள் சட்டென்று ஏதோ புரிந்தவளாக, ஏமா, விளக்கு நாயகி அம்மா கொடுத்த கருப்பு கைத்தை இடுப்புல கட்டியிருக்கல பாரு என்றாள். அஸ்வினி தன் இடுப்பில் விரல்களால் நிரடி பார்த்து, அட, அந்த கயிறு இல்ல ருக்மணி, காலையில குளிக்கிறப்ப கூட இருந்துச்சு, இப்ப இல்லையே என்றாள் திகிலுடன். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுமா, எல்லாம் அந்த மணிமேகலையோட விளையாட்டுதாம்மா. விளக்கு நாயகி அம்மாவுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டா போலிருக்கு. மீஞ்சூர்ல ஒரு நம்பூதிரி இருக்காருமா, கேரளாக்காரரு. எவ்வளவு சக்தி படைச்ச பேயையும் ஓட்டிடுவாரு. ஐயா கிட்ட சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்துடலாமா. எழவு செத்தும் மற்றவங்கள நிம்மதியா இருக்க விடுறாளா பாரு. படபடக்கும் இதயத்தை கை வைத்து அழுத்தினாள் அஸ்வினி. ஃப்ரிட்ஜு திறந்து தண்ணீர் குடித்தாள். வெறுமையாக சோஃபாவில் அமர்ந்தாள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ருக்மணி. ஒரு 2 மணி நேரம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலையே. அந்த சனியம் பிடிச்ச மணிமேகலையோட ஆவி உன் உடம்புல வந்துட்டு போயிருக்குமா. இதை விடக்கூடாதுமா. தங்கிடாம போயிடுச்சேன்னு சந்தோஷப்படு. உடனடியா விரட்டியாகணும். நடுங்கும் கையால் போனை எடுத்தாள். விக்ரமை அழைத்தாள். என்ன அஸ்வினி, சொல்லு. நீங்க உடனே வாங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு? இப்பதானே கொஞ்சம் முன்னாடி பேசினோம்.
இல்லைங்க, அதெல்லாம் நான் பேசலைங்க. என்ன சொல்ற அஸ்வினி? நீ தான் பேசின. எங்கே போயிருந்தேன்னு கேட்டேன். கேஸ் புக் பண்ண போனதா சொன்னேன். இல்லைங்க, அதெல்லாம் நான் பேசலை. எனக்கு என்னமோ நடக்குதுங்க. நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் அஸ்வினி. அத்தியாயம் 6. கார் ஓடிக்கொண்டிருந்தது. சிந்தனையோடு ஓட்டிக்கொண்டிருந்தான் விக்ரம். அருகில் அஸ்வினி. பின் சீட்டில் ருக்மணி சீட் முனையில் உட்கார்ந்திருந்தாள். ஐயா, என்னடா மறுபடி சொல்றாளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது டாக்டர் கிட்ட போற விஷயம் இல்லைங்க. பேசாம நான் சொன்ன கேரள நம்பூதிரிய மீஞ்சூருக்கு போய் பார்த்துடலாங்க ஐயா. ரொம்ப செலவு வைக்க மாட்டாருங்க ஐயா என்றாள் ருக்மணி. நான் செலவுக்காக பார்க்கல. அஸ்வினிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நம்ப முடியல. நீங்க நம்பலன்னா என்ன, அது இருக்கத்தானேயா செய்யுது. இல்லைன்னு ஆயிடுமா? விளக்கு நாயகி அம்மா மந்திரிச்சு கட்டிவிட்ட கருப்பு கைத்த அறுத்துட்டு உள்ள புகுந்திருக்குன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குதுன்னு அர்த்தமுங்க. இதுல டாக்டர் என்ன செய்ய போறாருங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஜுரத்துக்கு ஊசி போடுற டாக்டரை பார்க்க போகல. இப்ப டாக்டர் பார்த்திபன் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், அதாவது மனசுக்கு வைத்தியம் பார்க்கிறவரு. அம்மாவுக்கு மனப்பிரச்சனை தான் என்றான் விக்ரம். எனக்கும் ருக்மணி சொல்ற ஆளை பார்க்கலாம்னு தான் தோணுது. புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன், அப்படியே கண்ணு சொருகிச்சு. அதான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் இவ குரல் கேட்டு முழிச்சேன். நடுவுல எனக்கு என்னவோ தூங்கின மாதிரி தான் இருக்கு. ஆனா வெளியில போனதா சொல்றா. திரும்பி வந்து போன் பேசினதா இவளும் சொல்றா, நீங்களும் சொல்றீங்க. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. எங்க போனேன்? இதெல்லாம் என்ன மனப்பிரச்சனையா? என்ன அஸ்வினி, நீயும் ருக்மணி மாதிரியே இதையெல்லாம் தீவிரமா நம்புற? இந்த டாக்டர் கிட்ட உன் மனசுல உள்ளதையெல்லாம் சொல்லு. உன் பிரச்சனை என்னன்னு அவர் சொல்லுவாரு என்றான் விக்ரம். டாக்டர் பார்த்திபன் புன்னகை ததும்பும் முகத்துடன் இருந்தார். வெள்ளை பேண்ட், வெள்ளை முழுக்கை சட்டை அணிந்திருந்தார். குளிரூட்டப்பட்ட அந்த அறையில் பாதி வெளிச்சம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்க விக்ரம் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டார். தன் அருகில் அஸ்வினியை உட்கார வைத்து நாடி பிடித்து பார்த்தார். விழிகளை டார்ச் அடித்து பார்த்தார். இரத்த அழுத்தத்தை சோதித்தார். எப்ப கல்யாணமாச்சு? 6 மாசம்தான் ஆகுது டாக்டர் என்றான் விக்ரம். அவங்க சொல்லட்டும். என்னம்மா, கன்சீவ் ஆகி கலைக்கிறதுக்கு ஏதாச்சும் மாத்திரை சாப்பிட்டீங்களாமா? இல்ல டாக்டர் என்றாள் அஸ்வினி. உங்க உடம்புல வேற ஏதாச்சும் பிரச்சனை உண்டா? எதுக்காவது தொடர்ந்து மாத்திரை எதுவும் சாப்பிட்றீங்களா? இல்லைங்க. இந்த ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரிசப்ஷன்ல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தீங்கல்ல, அப்பா இங்க சுவத்துல இருந்த படத்தை கவனிச்சிங்களாமா? கவனிச்சேன் டாக்டர். என்ன படம் அது? காட்டுல ஒரு மிலிட்ரிக்காரன் தூரத்து போர்ட துப்பாக்கியால குறிப்பாக்குற மாதிரி படம். கரெக்ட். அதுல ஒரு இங்கிலீஷ் வாசகம் இருந்துச்சே, வாட் எவர் வி டூ வி மஸ்ட் ஆல்வேஸ் ரெமெம்பர் அவர் எய்ம்னு இருந்துச்சு. வெரி குட், வெரி குட். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். உங்களுக்கு எப்பயாவது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கா? இல்ல டாக்டர். உங்க கணவர் அடிக்கடி வெளியூர் போறவர்னு சொன்னாரு. வீட்டில் தனியா இருக்கிறப்போ என்ன செய்வீங்க? நிட்டிங் செய்வேன், எம்ப்ராய்டரி போடுவேன், புக்ஸு, மியூசிக், டிவி, இப்படி பொழுது போயிடும். என்ன மாதிரி புக்ஸ் படிப்பீங்க? குடும்ப கதைகள் தான் எனக்கு பிடிக்கும். லெண்டிங் லைப்ரரிக்கு போய் அந்த மாதிரி புக்ஸ் செலக்ட் செஞ்சு எடுத்துட்டு வந்து படிப்பேன். மியூசிக், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்ச பழைய பாட்டுகள் தான் பிடிக்கும். டிவியில் என்ன பார்ப்பீங்க? நியூஸ் விடாம பார்த்துடுவேன். அப்புறம் டிவி சீரியல்ஸ் பார்ப்பேன். சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நைட்டு பழைய சினிமா போட்டா பார்ப்பேன். இப்போ வர்ற டிவி சீரியல்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பாக்கியராஜ் சீரியல் தூக்கணாங்குருவி நல்லா இருக்கு. எஸ் எஸ், அதை நான் கூட பார்க்குறேன். கல்யாணமான ஒரு புது பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அவளோட போன ஜென்மத்தை ஞாபகம் வந்து டிஸ்டர்ப் செய்யும். அதானே சப்ஜெக்ட்? ஆமா டாக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். போன ஜென்மத்து ஞாபகம் இந்த மாதிரி திடீர்னு வர்றத நீங்க நம்புறீங்களா? நம்புறேன். பல பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்கிறதா கட்டுரைகள் படிச்சிருக்கேன் டாக்டர். எஸ் எஸ். இப்போ உங்க பிரச்சனைக்கு வரலாம். உங்களுக்கு தூக்கத்துல கனவு வருமா? வரும். என்ன மாதிரி கனவுகள்? ஞாபகம் இல்ல டாக்டர். சரி, உங்க ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்கிறப்போ ஆபீஸ்ல இருந்து எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாரு? 6 மணிக்கு. சில சமயம் 7 ஆயிடும். ஒரு நாள் 8 ஆயிடுச்சு. அவர் இன்னும் வரல. நீங்க என்ன பண்ணுவீங்க? லேட் ஆகும்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் டாக்டர். ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், அன்னைக்கு சொல்லல. நீங்க என்ன செய்வீங்க? நான் அவர் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். ரைட்டு, 5 மணிக்கே புறப்பட்டுட்டாரேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்வீங்க? யாராச்சும் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டி இருந்திருக்கும், வந்துருவாருன்னு காத்திருப்பேன். 9 ஆச்சு, இன்னும் வரல. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸு 4-5 பேர் தான். எல்லாருக்கும் ஃபோன் இருக்கு. அவங்களுக்கு ஃபோன் செஞ்சு விசாரிப்பேன். இங்க வரலையேன்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. அப்போ கவலை வந்துடும். சிட் அவுட்ல நின்று எங்க பிளாட்ஸுக்கு வர ரோட்ல எங்க கார் வருதான்னு தவிப்போட காத்துக்கிட்டு இருப்பேன். பிரார்த்தனை பண்ணுவேன். என்ன கவலை, என்ன பிரார்த்தனை? ஆக்சிடென்ட் மாதிரி அசம்பாவிதமா எதுவும் நடந்திருக்க கூடாதுன்னு கவலைப்படுவேன். ரைட்டு, 10 ஆயிடுச்சு, இன்னும் வரல. ரொம்ப டென்ஷன் ஆகி அழுகையே வந்துடும். வரட்டும், என்ன செய்வீங்க அடுத்தபடியா? அஸ்வினி கொஞ்சம் யோசித்து, வேணாம் டாக்டர்,
கற்பனைக்காக கேட்டாலும் இது வேணாம், எனக்கு பிடிக்கல. ஓகே ஓகே என்று சிரித்தார் பார்த்திபன். இன்னைக்கு காலையில உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு மத்தவங்க சொன்னதை வச்சு சொல்லாதீங்க. உங்க அனுபவத்துல என்ன உணர்ந்தீங்கன்னு தெளிவா சொல்ல முடியுமா? அஸ்வினி விபரமாக சொல்லி முடித்தாள். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் தூங்கி எந்திரிச்ச மாதிரி தான் இருக்குது. வெளியில போயிட்டு வந்ததா உங்க வேலைக்காரி சொல்றா. போன் பேசினதா உங்க ஹஸ்பண்டும் சொல்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைவுக்கு வரல டாக்டர். நான் கூட வேலைக்காரி வேணும்னு என்ன கலாட்டா பண்றான்னு நினைச்சேன். நான் போன்ல பேசினதா இவரும் சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. இடுப்புல மந்திரிச்சு கட்டினா அந்த கருப்பு கயிறும் காணல. அது குளிக்கிறப்போ அவிழ்ந்து விழுந்து தண்ணியோட போயிருக்கலாம். நீங்க கவனிக்காம இருந்திருக்கலாம். அதை விடுங்க. வேலைக்காரிக்கு வேலை கொடுத்துட்டு ரூமுக்கு வந்து என்ன செஞ்சீங்க? நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். உக்காந்துக்கிட்டா கட்டில்ல ரிலாக்ஸ்டா சாஞ்சு உக்காந்து. எந்த மொமெண்ட் நீங்க தூங்க ஆரம்பிச்சீங்கன்னு நினைவில்லையா? இல்ல, திரும்ப வேலைக்காரி கூப்பிட்டப்போதான் முடிச்சதா சொன்னீங்க. அப்போ முதல்ல சாஞ்சு உட்காந்துருந்த அதே பொசிஷன்ல தான் இருந்தீங்களா இல்ல வேற பொசிஷன்ல இருந்தீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அஸ்வினி கொஞ்சம் யோசித்து பார்த்து, அது அது இது ரொம்ப முக்கியமான கேள்வி மேடம். நல்லா பொறுமையா யோசிங்க. வேற பொசிஷன்ல தான் படுத்திருந்தேன் டாக்டர். நீங்க படிச்சிட்டு இருந்த புத்தகம் அப்போ எங்க இருந்துச்சு? பக்கத்துல இருந்த ஒரு டீப்பாயில இருந்தது. ஐசி, நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. மிஸ்டர் விக்ரம், உங்ககிட்ட தனியா பேசணும். அதுக்கு முன்னால உங்களோட அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிற உங்க வீட்டு வேலைக்காரமாவ வர சொல்லுங்க. அவங்கள விசாரிக்கணும். அஸ்வினி வெளியேறி சில வினாடிகளில் ருக்மணி உள்ளே வருவதற்குள் விக்ரம் படபடப்புடன், ஏதாச்சும் சீரியஸான ப்ராப்ளமா டாக்டர் என்றான். பொறுமையா இருங்க, சொல்றேன். உக்காருமா. பரவாயில்லைங்க நெளிந்தாள் ருக்மணி. இவங்க வீட்டுல ஆவி இருக்குன்னு பரிகாரத்துக்காக யாரோ ஒரு அம்மா கிட்ட அவங்கள அழைச்சிக்கிட்டு போனது நீதானே? ஆமாங்க சார். எதை வச்சு வீட்டுல ஆவி இருக்குதுன்னு நீ முடிவு செஞ்சம்மா? ஏற்கனவே பேங்க் வீட்டுக்காரம்மா பார்வதி வீட்டுல இதே மாதிரி தான் அந்த மணிமேகலை புகுந்து வட்டி அடிச்சா. தொல்லை தாங்க முடியாம வீட்டையே காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அம்மா என்கிட்ட சமையல் கட்டுல நடுராத்திரி பொண்ணு ஒருத்தி அழுகுறத கேட்டேன்னு சொன்னதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இன்னைக்கு காலையில வீட்டுல நடந்த குழப்பத்துக்கு உனக்கு காரணம் புரியுதா? அந்த அம்மா மேல ஆவி வந்துட்டு போயிருக்குதுங்க. மணிமேகலை தான் அது. வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் திரும்பி வந்து சார்கிட்ட போன்ல பேசினாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் எதுவும் ஞாபகம் இல்லாம தூங்கி எந்திரிச்சு வர்றாங்க. அப்புறம் இது மணிமேகலையோட விளையாட்டு இல்லாம வேற என்ன? அதாவது உன் கருத்துப்படி மணிமேகலைங்கிற சித்தாள் பொண்ணோட ஆவி இவங்க உடம்புல புகுந்து எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்து விலகிடுச்சு. அது இவங்க உடம்புல இருந்த நேரத்துல நடந்த எதுவும் இவங்களுக்கு ஞாபகம் இல்ல, அப்படித்தானே? ஆமாங்க சார். அவங்க குரல்ல, நடை, உடை, பாவனையில ஏதாச்சும் மாற்றம் தெரிஞ்சுதா? இல்லங்க, இது ஊசி போட்டு சரி பண்ற விஷயம் இல்லங்க. மீஞ்சூர்ல இதை எப்படி சரி செய்யணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ வெளியில போயிருமா என்று சுழல் நாற்காலியை விக்ரம் பக்கம் திருப்பிக் கொண்டார் பார்த்திபன். உருட்டி கொண்டிருந்த பேப்பர் வெயிட்டை வைத்துவிட்டு அவர் முகத்தையே பார்த்தான் விக்ரம். ஒரி பண்ணிக்காதீங்க, நத்திங் சீரியஸ். உங்க ஒய்ஃப் பயப்படுறாங்க. ஆனா தன் பிரச்சனை தெளிவா புரியுது. நல்ல அப்சர்வேஷன் இருக்கு, ஐக்கியம் இருக்கு. ஆவி சமாச்சாரம்னு ஒரு சைக்கியாட்ரிஸ்டான நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு வகை மென்டல் டிசார்டர் தான். இந்த மூளையோட சக்திய இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அதோட முழு திறமையில 4-5% தான் பெரிய பெரிய சயின்டிஸ்டே பயன்படுத்துறாங்க. உபயோகிக்காத அந்த மிச்சம் 95% மூளையோட சக்தியில எவ்வளவு அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்கும்னு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. உடம்பு கை காலில் விபத்து ஏற்படுற மாதிரி உங்க மனைவிக்கு மூளையில சின்னதா விபத்து ஏற்பட்டிருக்கு. தனக்குள்ள டூயல் பர்சனாலிட்டிய உணர்றாங்கன்னு நினைக்கிறேன். புரியல டாக்டர். அதாவது நான் பார்த்திபன், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். இதான் என்னோட ஒரு பர்சனாலிட்டி. திடீர்னு நான் பார்த்திபன் இல்ல, வேற ஒரு எக்ஸ் இல்லைன்னா ஒயின்னு எனக்குள்ளேயே இன்னொரு பர்சனாலிட்டிய ஃபீல் பண்றது. வெறும் கற்பனையா இல்லாம அனுபவபூர்வமாவே உணர்றது. இந்த மாதிரி டூயல் பர்சனாலிட்டி கேசஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஹாலிவுட்ல இதை பேஸ் பண்ணி சினிமாக்கள் வந்திருக்கு. நான் தான் காளி வந்திருக்கேன், காவு கொடுங்கடான்னு சாமி வந்து பேசுறதா கிராமங்கள்ல ஆடுவாங்களே, அவங்கள இந்த வகையில தான் நாங்க பாக்குறோம். கொஞ்ச நேரத்துக்கு தன்னை காளியா உணர்வுபூர்வமா நினைச்சுக்கிறது தான் இது. நான் தான் விவேகானந்தர், நான் தான் காந்தி, நான் தான் ஜீசஸ்னு பல பேர் சொல்லிட்டு திரியறதுண்டு. அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். அதுல தன் சொந்த பர்சனாலிட்டியே உணர்வுல இருந்து விலகி அந்த புது கற்பனை பர்சனாலிட்டியா மேக்சிமம் உணர ஆரம்பிச்சிடுறது தான் அது. அந்த மாதிரி அஸ்வினி தனக்குள்ள வேற ஒரு பொண்ணா உணர்ந்து பார்த்திருக்காளா டாக்டர்? எஸ். இதை குணப்படுத்திட முடியுமில்ல? தாராளமா. அவங்க ஹெட்டை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். எடுத்த எடுப்புலையே ஸ்கேனிங்னு சொன்னா அவங்க தனக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம்னு அப்செட் ஆயிடுவாங்க. அர்ஜென்ட் இல்ல, மெடிசின்ஸ் எழுதி தரேன். இதுல உங்க ஒத்துழைப்பு வேணும். என்ன செய்யணும் டாக்டர்? கூடுமான வரைக்கும் அவங்கள தனியா இருக்க விடக்கூடாது. அவங்க மனசை சந்தோஷமாவே வச்சுக்கணும். அவங்கள ஒரு மனநோயாளியா தயவு செஞ்சு பாத்துறாதீங்க.
எப்பவும் போல நார்மலா இருக்க விடுங்க. அவங்கள கேள்வி கேட்டு தொணப்பக்கூடாது. ஆனா அவங்க செயல்களை கண்காணிக்கணும். அவங்க படிக்கிற ஏதோ ஒரு புத்தகம் இல்ல ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இந்த இன்னொரு பர்சனாலிட்டியை விதைச்சிருக்கு. அந்த ரூட்டை தெரிஞ்சுக்கணும். அந்த இன்னொரு பர்சனாலிட்டி யாரு, தன்னை அந்த நினைவில்லாத 2 மணி நேரத்துல யாரா கற்பனையில உணர்ந்தாங்கன்னு தெரியணும். புரியுதா? புரியுது டாக்டர். அந்த 2 மணி நேரத்துல வெளியில எங்கேயோ போனாங்களே, எங்கே போனாங்க, என்ன செஞ்சாங்க, அது தெரிஞ்சுக்க முடிஞ்சா ரொம்ப நல்லது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவளுக்கு தான் நினைவே இல்லையே. ஆனா அவங்களோட நடவடிக்கைகளை மற்றவங்க பார்த்துருப்பாங்களே. உங்க பிளாட்ஸ்ல உள்ள வாட்ச்மேனை விசாரிக்கலாம். வழக்கமா அவங்க எங்க போவாங்க, அங்க போய் கேஷுவலா விசாரிக்கலாம். கேஸ் சிலிண்டர் புக் செய்ய போயிட்டு புதுசா திறந்த ஷாப்பிங் சென்டர் போய் சுத்தி பார்த்துட்டு வந்ததா சொன்னா டாக்டர். ஆனா கேஸ் புக் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. 2 சிலிண்டரும் ஃபுல்லா இருக்கு. நீங்களா முடிவுக்கு வராதீங்க. அந்த கேஸ் ஏஜென்சிக்கு போய் விசாரிங்க. நிஜமா பதிவு செஞ்சாங்களா, என்ன பேர்லன்னு பாருங்க. இந்த இன்னொரு பர்சனாலிட்டி யாருங்கிற விடை உங்களுக்கு அந்த கேஸ் ஏஜென்சில கிடைக்கலாம். சரி டாக்டர். நீங்க உங்க மனைவி வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி எப்போ ஃபீல் செஞ்சாலும், அது நடுராத்திரியா இருந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் செய்யுங்க. நான் அவங்கள அப்சர்வ் செய்யணும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, சரி பண்ணிடலாம், சியர்ஃபுல்லா இருங்க என்று புன்னகைத்த பார்த்திபன் பிரிஸ்கிரிப்ஷன் பேடை கையில் எடுத்தார். அத்தியாயம் 7. உதயபிரகாஷ் தன் மேஜையில் சினுங்கிய இன்டர்காமை எடுத்தான். சார், மிஸ் அக்ஷிதா வந்திருக்காங்க, உள்ள வர சொல்லுங்க. உதயபிரகாஷ் ஹோல்டரில் சிகரெட் பொருத்தி பற்ற வைத்துக் கொண்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று அவள் குரலால் கலைக்கப்பட காத்திருந்து சுழல் நாற்காலியை கம்ப்யூட்டர் மேஜையில் இருந்து திருப்பி அவளை பார்த்தான். ஜீன்ஸ் பேண்ட், டைட் ரெட் பனியன் அணிந்து இளமை புயலாய் நின்று கொண்டிருந்தாள் அக்ஷிதா. வெல்கம் அக்ஷிதா, பியூட்டி கியூன் ஆஃப் சென்னை, வெல்கம் என்று புன்னகைத்து கை நீட்ட அவள் இயல்பாக அவன் கையை குலுக்கி விடுவித்துக் கொண்டாள். நாற்காலி காட்டியதும் அமர்ந்தாள். எங்க மேனேஜர் உங்ககிட்ட எல்லா விபரமும் சொன்னாரா? சொன்னார் சார். ஐ வாஸ் த்ரில்டு. எவ்வளோ பெரிய கம்பெனி உங்களோடது. இதுல 1 வருஷத்துக்கு மாடலிங் கான்ட்ராக்ட்னு அவர் சொன்னதும் என்னால நம்பவே முடியல. தேங்க்யூ சார். நோ, இதை ஒத்துக்கிட்டதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். காஸ்மெட்டிக் டிவிஷன்ல அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணேன். எப்போ நீங்க மிஸ் சென்னை கிரீடம் வச்சுக்கிட்டதை டிவில காட்டினாங்களோ அடுத்த நிமிஷமே மிஸ் இந்தியா, ஏன் மிஸ் வேர்ல்டு கான்டெஸ்ட்ல வின் பண்ணக்கூடிய பியூட்டி உங்க பியூட்டி மிஸ் அக்ஷிதா. ஓ தேங்க்யூ சார் என்று தோள்களை குலுக்கினாள் ஸ்டைலாக. அவர் சொன்ன டேர்ம்ஸ் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சா? அதிர்ச்சி சார், நம்பவே முடியல. யூ டிசர்வ் அக்ஷிதா. ரொம்ப தன்னடக்கம் காட்டுறீங்க. இந்த குரூப் கம்பெனிஸ் வைஸ் சேர்மன் நான். அவ்வளவுதான் நிறைய பேருக்கு தெரியும். எனக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவ் ஐடியாஸ் யாருக்கும் தெரியாது. எங்க காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸுக்கு 7 விதமான ஆட் கான்செப்ட் வச்சிருக்கேன். ஒவ்வொரு கிழமையும் ஒரு விளம்பரம் வரும். திங்கள் பார்த்த விளம்பரத்தை மறுபடி பார்க்க அடுத்த திங்கள் வரைக்கும் ஏக்கத்தோட காத்திருக்க வைக்கிற மாதிரியான ஹை பட்ஜெட் ஹைடெக் ஆட் பிலிம்ஸ். யூனோ, இந்த 7 கான்செப்டையும் நானே ஹேண்டில் பண்றேன். 7லையும் நீங்க தான் சென்டர் ஃபிகர். ஓ, ஐ எம் லக்கி என்று அவள் கண்களும் உற்சாகமாக சிரித்தன. ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, லண்டன் இங்கெல்லாம் போறோம். யூ ஹேவ் பாஸ்போர்ட்? இல்ல சார் என்றால் தயங்கி. நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். இந்த கான்செப்ட்ஸுக்கு டைரக்டருங்கிற முறையில் உங்களை நான் அதிகமாக அப்சர்வ் செய்யணும். உங்க பாடி லாங்குவேஜ் எனக்கு அத்துப்படியாகணும். உங்களை எந்த கோணத்துல எல்லாம் யூஸ் பண்றதுன்னு நான் எஃபெக்டிவ் டெசிஷன்ஸ் எடுக்கணும். அதுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும். ஷியூர். நான் என்ன செய்யணும் சார்? சொல்றேன். முதல்ல உங்களை பத்தி எனக்கு தெரியணும். உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே என் மேனேஜர் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு உங்க அதர் சைட் தெரியணும். வாட்ஸ் யுவர் எய்ம் அக்ஷித்? எனக்கு அப்படி கூப்பிட பிடிச்சிருக்கு. எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லையே? நாற்காலியை விட்டு எழுந்து மேஜையை சுற்றி வந்து அவள் அருகில் நின்று குளிர்கண்ணாடி வழியாக அவளை மேல் கோணத்திலிருந்து ரசித்தபடி கேட்டான். இட்ஸ் ஓகே சார். எனக்கு மாடலிங் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதுல பெரிய அச்சீவ்மெண்ட் செய்யணும்னு ஆசை. அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு டூ. கலக்க போறீங்க அக்ஷித். காஸ்டியூம்ஸ் விஷயத்துல எப்படி? விளம்பரம் எதுக்கு? மக்கள் மனசுல ஒட்ட வைக்கிறதுக்கு. கொஞ்சம் கவர்ச்சியா தான் ஆர்டிஸ்ட காட்ட வேண்டியிருக்கு. எது வரைக்கும் லிபர்ட்டி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட? 2 பீஸ் ஸ்லிம் சூட் போடுவீங்களா? ஐயோ நோ சார். டீசன்ட் ட்ரெஸ்ஸஸ். மாடர்னா கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணுவேன். செக்ஸியா மாட்டேன் சார். எது கவர்ச்சியோட எல்லை, எது செக்ஸியோட ஆரம்பம்னு தான் பல பேருக்கு கருத்து மாறுபடும். ஓகே ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்று சிரித்த உதயபிரகாஷ். டான்ஸ் தெரியுமா? தெரியும் சார். பரதநாட்டியம் கத்திருக்கேன். வெஸ்டர்னும் தெரியும். குட். ஹோட்டல்ஸ்ல டிஸ்கோ ஈவினிங்ஸுக்கு போறதுண்டா? நோ சார். யூ ஹாவ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்? ஷூர். அவங்களோட பிக்னிக் போவீங்களா? ஐஸ்கிரீம் ஷாப் போயிருக்கேன். தட்ஸ் ஆல். மாடலிங்ல பிரபலமானதும் சினிமால நடிக்க கூப்பிட்டா போவீங்களா? மாட்டேன் சார். ஏன்? இன்னும் பயங்கரமா பாப்புலர் ஆக்குற மீடியம் ஆச்சே. மீடியம் நல்ல விஷயம்தான். மீடியத்துல உள்ளவங்கள நிறைய பேர் நடிகையா பாக்குறதில்ல.
வேற விதமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. என் மானத்தையும் தன்மானத்தையும் கழட்டி போட்டுட்டு புகழ் தேட விருப்பமில்ல. பத்திரிகைகள்ல வர கிசுகிசுகளை படிச்சு இப்படி ஒரு கருத்து உங்களுக்கு உருவாகி இருக்கலாம். ஆனா சினிமால ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டிசம் இருக்காங்க. ஓகே, உங்க கருத்தை மாத்துறதோ சினிமாக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றதோ என் வேலை இல்ல. ஹவ் அபவுட் ஹேவிங் டின்னர் வித் மீ டு நைட் சார் என்று ஆச்சரியப்பட்டாள். உங்களோட நெருக்கமா பழகினாத்தா உங்களை எப்படியெல்லாம் என் விளம்பரத்துல பயன்படுத்த முடியும்னு நான் முடிவெடுக்க சௌகரியமா இருக்கும்னு சொன்னேனே. ஓகே சார். எங்க? அம்பாசிடர் பல்லவா, 7 o'clock. உங்களுக்கு வண்டி அனுப்பி பிக்கப் பண்ணிக்கட்டுமா? வேணாம், நான் வந்துடுறேன். ரிசப்ஷன்ல வெயிட் பண்றேன். அப்ப நான் புறப்படலாமா சார்? எஸ் என்றான் மனதுக்குள் பொங்கிய மகிழ்ச்சியை மறைத்தபடி. அவள் நன்றி சொல்லி கதவை மூடி சென்று உடனே மறுபடி உள்ளே வந்து, சார் ஈவினிங் என்னோட ஃபாதரும் வருவாரு, வரலாமில்ல என்றாள். தடுமாறி போன உதயபிரகாஷ், சோவாட், தாராளமா வரட்டும் என்று எரிச்சல் அடக்கி சொன்னதும் மீண்டும் நன்றி சொல்லி போனாள். ஓஹோ, நீ அத்தனை விவரமானவளா? ரொம்ப சாமர்த்தியமாக என்னை டீல் செய்கிறாயா? உன்னை எப்படி டீல் செய்வதென்று எனக்கு தெரியும் அக்ஷிதா. என் கனவில் வர துவங்கிவிட்ட உன்னை எப்படியும் அழைத்து வந்து விடுவதாக என் கட்டிலுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் டார்லிங். இதுவரை நான் வாக்கு தவறியதில்லை. செல்போன் எடுத்து, டேட் எங்க இருக்கீங்க? நான் உங்ககிட்ட உடனே பர்சனலா நேர்ல பேசணும் என்றான் உதயபிரகாஷ். அத்தியாயம் 8. தான் ஸ்டெனோவுக்கு கடிதம் டிக்டேட் செய்து கொண்டிருந்த பிரைவேட்லி யுவர்ஸ் துப்பறியும் நிறுவனத்தின் தலைவன் செழியன் ஒலித்த போனை எடுத்தான். ஹலோ, நான் செழியன் பேசுறேன். வணக்கம் சார், நான் வைஷ்ணவி பேசுறேன். ஓ நீங்களா? வணக்கம், சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும் சார். உதயபிரகாஷ கண்டுபிடிச்சிட்டீங்களா? மேடம், இந்த கேஸ்ல 2 பேரை ஒதுக்கிட்டேன். அவங்க தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வர்ணிச்சதை வச்சு கம்ப்யூட்டர் வரைஞ்சு கொடுத்த கிட்டத்தட்ட உதயபிரகாஷ் போட்டோவை வச்சுக்கிட்டு அலையிறாங்க. பணக்காரன்னு சொன்னீங்க, கார் உண்டுன்னு சொன்னீங்க, செல்போன் உண்டுன்னு சொன்னீங்க. உதயபிரகாஷ்ன்ற பேர்ல டெலிபோன் டைரக்டரியில உள்ள அத்தனை அட்ரஸையும் ஸ்கிரீன் பண்ணினோம். அதே மாதிரி செல்போன் வச்சிருக்கிறவங்க லிஸ்ட்லயும் நீங்க சொன்ன வயசு அடையாளத்துக்கு பொருந்தாதவங்கள கழிச்சுக்கிட்டு இருக்கோம். லயன்ஸ் கிளப், காஸ்மாபொலிட்டன் கிளப், இப்படி பல கிளப்ல மெம்பர்ஸ் லிஸ்ட் சேகரிச்சு தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த உதயபிரகாஷை கண்டுபிடிக்க இன்னும் எத்தனை நாள் ஆகும்? உறுதியா தேதி எதுவும் சொல்ல முடியாது மேடம். எங்க லிஸ்ட்டை நேரோ பண்ணிட்டு ரகசியமா எடுக்கப்படுற உதயபிரகாஷ்களோட போட்டோஸ் காமிக்கிறோம். கடைசியா அடையாளம் காட்ட வேண்டியது நீங்க தான். மறுபடி நான் எப்போ உங்களை காண்டாக்ட் செய்யட்டும்? நீங்க தான் தினம் ஒரு தடவை ஃபோன் செய்யறேன்னு சொன்னீங்களே. ஆமா, நாளை காலையில நான் ஃபோன் செய்றேன். வெல்கம். போனை வைத்த செழியன், இந்த வைஷ்ணவி அந்த உதயபிரகாஷ் பத்தி சொன்ன தகவல்கள் கம்மி. அதை வச்சு அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும்னா அவங்க நம்ம கிட்ட வந்தே இருக்க மாட்டாங்களே சார் என்றாள் ஜோஸ்பின் என்கிற அந்த ஸ்டெனோ. யூ ஆர் ரைட் என்று சிரித்தான் செழியன். அத்தியாயம் 9. நீல நிற இரவு விளக்கின் சன்ன வெளிச்சத்தில் கழுத்து வரை போர்த்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த விக்ரம் அந்த விசும்பல் ஒலியை கேட்டான். முதலில் அது கனவில் போல உணர்ந்து, பிறகு கனவில்லை என்று உணர்ந்து சடக்கென்று எழுந்து கொண்டான். அருகில் அஸ்வினியை காணாமல் திகைத்தான். விசும்பல் ஒலி தொடர்ந்து கேட்டது. அந்த விசும்பல் எங்கிருந்து வருகிறதென்று தூக்க கலக்கத்தில் முதலில் புரிந்து கொள்ளாமல், பிறகு அது பாத்ரூமுக்குள்ளிருந்து வருவது புரிந்தது. மணி பார்த்தான், 1:30. இந்த நேரத்தில் அஸ்வினி எதற்காக இப்படி பாத்ரூமுக்கு போய் ரகசியமாக அழுகிறாள்? என்ன ஆயிற்று அவளுக்கு? மெதுவாக பாத்ரூம் வாசலை நெருங்கினான். சத்தம் வராமல் அதன் கைப்பிடியை அழுத்தி கதவை 1 இன்ச்சு இடைவெளி மட்டும் ஏற்படுத்தி திறந்தான். உள்ளே விளக்கு போட்டு கொள்ளாமல் பிளாஸ்டிக் வாளியை கவிழ்த்து போட்டு இவனுக்கு முதுகு காட்டியபடி உட்கார்ந்திருந்த அஸ்வினி மெதுவாக விசும்பி அழுது கொண்டிருந்தாள். அஸ்வினி, என்னாச்சு என்று பாத்ரூமின் லைட்டை போட்டுக்கொண்டு உள்ளே வந்த அவனை சட்டென்று திரும்பி பார்த்து முறைத்தாள் அஸ்வினி. என்ன அஸ்வினி, ஏன் இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? அருகில் வந்தான். கிட்ட வராதீங்க மிஸ்டர் விக்ரம் என்றாள் அஸ்வினி உத்தரவாக. என்னது மிஸ்டர் விக்ரமா? திகைத்தான் அவன். ப்ளீஸ், எனக்கு மனசு விட்டு அழணும், நீங்க போயிடுங்க சார். தடுமாறி போன விக்ரம் மெதுவாக வெளியே வந்தான். உடனே ஹாலுக்கு வந்து போனை எடுத்தான். ஹலோ என்று டாக்டர் பார்த்திபனின் கொட்டாவி குரல் கேட்டது. டாக்டர், நான் விக்ரம் பேசுறேன். இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு சாரி. நேத்து தான் உங்ககிட்ட போன்ல பேசினப்போ 1 வாரமா என் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உற்சாகமா இருக்கான்னு சொன்னேன். இப்போ அவ வித்தியாசமா நடந்துக்கிறா டாக்டர். என்ன பண்றாங்க? பாத்ரூம்குள்ள பக்கெட்டை கவுத்து போட்டு உக்காந்துக்கிட்டு தனியா அழுதுகிட்டு இருக்கா டாக்டர். லைட்டை கூட போட்டுக்கல. அவ அழுகிற சத்தம் கேட்டு முழிச்சு நான் போய் லைட்டை போட்டு விசாரிச்சேன். என்ன சொன்னாங்க? யாரோ 3வது மனுஷி மாதிரி பேசினா. கிட்ட வராதீங்க மிஸ்டர் விக்ரம்னு சொல்றா. எனக்கு மனசு விட்டு அழணும், நீங்க போயிடுங்க சார்னு சொன்னான். அப்புறம்
உடனே நான் வந்துட்டேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க என்ன பண்றாங்க? ஸ்டில் அதே பாத்ரூமுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கா. ரைட், நான் உடனே புறப்பட்டு வரேன். அவங்களா எதுவாச்சும் பேசினா பேசட்டும், நீங்க எதுவும் கேட்க வேணாம். பாத்ரூம் கதவை மட்டும் தாள் போட்டுக்க விட்டுடாதீங்க, லேசா திறந்து வச்சிருங்க. இப்போ புறப்படுறேன். சரி டாக்டர். போனை வைத்துவிட்டு டென்ஷனோடு மறுபடி படுக்கை அறைக்கு வந்தபோது கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அஸ்வினி. பாத்ரூமுக்கு சென்று விளக்கை போட்டு பார்த்தான். பிளாஸ்டிக் வாளி நேராக இருந்தது. மூடிவிட்டு திரும்ப வந்தான். அஸ்வினி என்று மிக மெதுவாக குரல் கொடுத்தான். அவள் விழிக்கவில்லை. ஹாலுக்கு வந்து மறுபடி டாக்டருக்கு போன் செய்தான். டாக்டர் வெளியில போயிருக்காரு என்று பதில் வந்தது. காத்திருந்தான். 15 நிமிடங்களில் வந்து சேர்ந்த பார்த்திபனிடம் அஸ்வினி மறுபடியும் தூங்கிவிட்டதை சொன்னதும் அடடா என்றார். அவங்க அந்த இன்னொரு பர்சனாலிட்டியா தன்னை உணர்றப்போ அவங்கள நான் அப்சர்வ் பண்ணி பேச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்ப என்ன செய்யலாம் டாக்டர்? அன்னைக்கு அவங்க 2 மணி நேரம் வெளியில போனப்போ எங்க போயிருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியல இல்ல? முடியலையே டாக்டர். வாட்ச்மேனை விசாரிச்சேன். ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு போனதா சொன்னான். எந்த ஆட்டோன்னு தெரியல. கேஸ் ஏஜென்சில கேஸ் புக் பண்ணல, அங்க போகல. என்கிட்ட அந்த இன்னொரு பர்சனாலிட்டியா பேசினப்போ எதுக்காக பொய் சொல்லணும்? ஓகே, இதெல்லாம் இப்ப டிஸ்கஸ் பண்ண வேணாம். இன்னும் 2 நாள் கழிச்சு அவங்கள என் கிளினிக்கு கூட்டிட்டு வாங்க. அவங்க ஆள் மனசுல என்ன இருக்குன்னு வேற விதத்துல நாம தெரிஞ்சுக்க பார்க்கலாம். நாளை காலையில இப்போ அவங்க நடந்துகிட்டதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம நார்மலா இருங்க. குட் நைட். வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு விக்ரம் அமைதியாக உறங்கும் அஸ்வினியை பார்த்தான். சற்று முன் விசும்பி அழுது கொண்டிருந்தாள். இப்பொழுது ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள். என்ன இவளின் பிரச்சனை? வேலைக்காரியின் கருத்துப்படி இது ஆவியின் விளையாட்டு, மனநல வைத்தியரின் கருத்துப்படி இது மனதின் விளையாட்டு. இதில் எது உண்மை? எதுவாக இருந்தாலும் இவள் இந்த பிரச்சனையில் இருந்து விடுதலை பெற்றாக வேண்டும். பெருமூச்சு விட்டான் விக்ரம். படுத்தவன் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டே இருந்தான். அத்தியாயம் 10. உதயபிரகாஷ் தன் கெஸ்ட் ஹவுஸின் குட்டி நீச்சல் குளத்தில் ரப்பர் சோஃபாவில் சாய்ந்திருந்தான். ரியாஸ் வந்து அலுமினிய சேரில் உட்கார்ந்தான். வா ரியாஸ். கைகளால் துடுப்பு போட்டு ஏணி பகுதிக்கு வந்து ஈரமாக மேலே ஏறி வந்து மற்றொரு நாற்காலியில் அமர்ந்து ஏய் என்று திரும்பி குரல் கொடுக்க வேலைக்காரன் வந்து நின்றான். என்ன கொண்டார சொல்லட்டும் ரியாஸ்? ரம், ஜின்? ஒண்ணு வேணாம். என்னப்பா இது, விட்டுட்டியா? இல்ல, இப்ப வேணாம். ரொம்பதான் பிகு பண்ணிக்கிற. பீராவது குடியேன், 2 பேருக்கும் கொண்டா என்றதும் அவன் விலகினான். எங்க ஆளை காணோம் என்றான் உதயபிரகாஷ். கோவை போயிருந்தேன். என்ன இங்க? பக்கத்துல ஒரு சத்குரு இருக்காரு, அவரோட ஆசிரமத்துல 4-5 நாள் தங்கிட்டு வந்தேன். சத்குரு ஆசிரமம்? என்னடாச்சு உனக்கு? ரியாஸ், ஆர் யூ ஆல்ரைட்? உன் மைண்டு நார்மலா தான் இருக்கா? என் மைண்டை நார்மல் ஆக்கத்தான் இதெல்லாம். நான் ஒன்னு சொன்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்வியா? சொல்லு ரியாஸ், என்னோட வா. எங்க? சென்னைக்கு புதுசா ஏதாச்சும் டிக்கெட் வந்திருக்கா? இல்ல, அந்த ஆசிரமத்துக்கு என்னோட வந்து 2 நாள் தங்கிட்டு வா. அப்புறம் உன் மனசு செயல் எல்லாம் மாறிடும். சீச்சி, நான் ஹனிமூனுக்கு ஆஸ்திரேலியாவா ஹாங்காங்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன போய் ஆசிரமத்துக்கு சாமியாரை பார்க்க கூப்பிடுறியே? ஹனிமூனா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சதும் போவாங்களேப்பா. கல்யாணமா? எஸ், டாடி ரொம்ப நாளா வற்புறுத்திக்கிட்டு இருந்தாரு. ஓகேன்னு சொல்லிட்டேன். ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன். அவர் அதுக்கு ஓகேன்னுட்டாரு. என்ன கண்டிஷன்? பொண்ணு ஏன் செலக்ஷன்னு சொன்னேன். பண்ணிட்டியா? பண்ணி பேசி பாக்குவத்துல கூட மாத்தியாச்சு. யாரு பொண்ணு? அக்ஷிதா. மை குட்னஸ், அந்த அக்ஷிதாவை உன் வலையில சிக்க வைக்கிறேன்னு சொன்ன. நான் கூட வருத்தப்பட்டேன். நல்ல வேளை நீ மனசு மாறி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தது ரொம்ப சரி. இனிமே உன் வாழை சுருட்டி ஒழுங்கா குடித்தனம் நடத்தணும் பிரகாஷ். கை கொடு முதல்ல. கங்க்ராட்ஸ். ரியாஸ் ஆர்வமாக பிரகாஷின் கைப்பற்றி குலுக்க அவன் சிரிக்க துவங்கினான். வந்த பீர் பாட்டில்களை உடைத்தபடி தொடர்ந்து சிரித்தான். ஏன் சிரிக்கிற? எனக்கு கங்க்ராட் சொன்ன. அக்ஷிதாவுக்கு என்ன சொல்லுவ? ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லுவியா? ஏன் அப்படி சொல்ற? ரியாஸ், ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவளோட குணத்துக்கு தகுந்த மாதிரி வலை விரிக்கணும். அக்ஷிதாவுக்கு நான் இப்போ விரிச்சிருக்கிறது கல்யாண வலை. புரியல? ரியாஸ், அவளை பணத்தால அடிச்சு பார்த்தேன், புகழாசை காட்டி பார்த்தேன், சரிப்பட்டு வரல. ரொம்ப சாமர்த்தியமா நடுவுற மீனா இருக்கா. அதான் இப்படி இறங்கினேன். என் டேடு அவ டேட சந்திச்சு பேசினதும் அவரு நம்பவே முடியாம தகச்சிட்டாரு. அப்புறம் அக்ஷிதா கிட்ட சொல்லி ஃபார்மலா பெண் பார்க்கறதெல்லாம் முடிச்சு அடுத்த வாரம் கல்யாணம். ராஜேஸ்வரி மண்டபம் புக் பண்ணி ஏக தடபுடலா வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் 1 வாரம் குழுமநாளி. அக்ஷிதாவை லைசன்ஸோட பரிபூர்ண ஒத்துழைப்போட டிசைனா அனுபவிச்சுட்டு ஊருக்கு திரும்பினதும் நீ போய் உங்க அம்மா வீட்டிலேயே இருந்துக்கோமான்னு சொல்லிடுவேன். ஏன்னு கேட்க மாட்டாளா? கேப்பா, எல்லாரும் கேட்பாங்க. நான் அதுக்கு ஒரு கதை செட்டப் பண்ணி வச்சிருக்க மாட்டேனா? அக்ஷிதாவுக்கு ஏற்கனவே ஒரு லவர் உண்டுன்னு சொல்லுவேன்.
ஆமாங்க, நான் அவளை பல தடவை தொட்டிருக்கேன்னு தத்ரூபமா சொல்றதுக்கு 40,000 கொடுத்து நபர் செட்டப் செஞ்சாச்சு. டேய் என்னடா இதெல்லாம்? இது ஏன் வழிப்பா. என்னை நாகரிகமா அலட்சியப்படுத்தின அக்ஷிதாவுக்கு நமக்கு தெரிஞ்ச முறைப்படி ஒரு பரிசளிப்பு, ஒழுக்கம் கெட்டவன்னு ஒரு பட்டமளிப்பு. எப்படியோ எனக்கு அவ ஒரு வாரத்துக்கு கிடைச்சிடுறா இல்ல, அதானே வேணும். பிரகாஷ், இது ரொம்ப பெரிய பாவம். போடா இடியட், எனக்கு பாடம் நடத்தாத. கைகளை பிசைந்தபடி அமைதியாக இருந்தான் ரியாஸ். 1 மினிட் என்றவன் செல்போன் எடுத்து, ஹாய் அக்ஷித், நான் தான். என்ன பண்ணிட்டு இருக்க? பகல்லையே ட்ரீமா? ஆமா, ஜுவல்லரிக்கு தான். உன் இஷ்டம். நோ நீ சொல்லு முதல்ல. ரொம்ப தான் முன்னெச்சரிக்கை. பின்ன சாரி கட்டிக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்றியே? சேச்ச, அதுக்கில்ல, நான் ரொம்ப யோகியன்பா. ஓகே, மீட் பண்ணலாம் டார்லிங் என்று வைத்துவிட்டு ரியாஸை பார்த்து சிரித்தான். பிரகாஷ், ஏதாச்சும் ஒரு கட்டத்துல திருந்தணும். இந்த கல்யாணத்தை விளையாட்டா எடுத்துக்காத ப்ளீஸ். விளையாட்டா எடுத்துக்கல, விளையாடுறதுக்காக எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல நீ அட்வைஸ் செஞ்சா உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவேன் ரியாஸ். நான் ஒருத்தரை வெறுக்க ஆரம்பிச்சா விளைவுகள் ரசிக்கிற மாதிரி இருக்காதுன்னு உனக்கே தெரியும். இன்னொரு பீர் கொண்டாட சொல்லட்டுமா என்றவனை இயலாமையோடு பார்த்தான் ரியாஸ். அத்தியாயம் 11. ஹலோ, செழியன் ஸ்பீக்கிங் என்றான் செழியன். நான் வைஷ்ணவி பேசுறேன் சார். உங்க போனைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேடம். சொல்லுங்க சார். நீங்க சொன்ன அடையாள குறிப்புகளுக்கு பொருந்துற மாதிரி 24 உதயபிரகாஷ்களை அவங்களுக்கு தெரியாம போட்டோ எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க நேர்ல வந்து பாருங்க. நீங்க தேடுற உதயபிரகாஷ் அதுல இருந்தா எந்த உதயபிரகாஷ் பத்தியும் முழு விபரம் எங்களால தர முடியும். ரொம்ப சந்தோஷம். நான் உங்க ஆபீஸுக்கு நேர்ல வரேன் சார். வெல்கம் என்று வைத்தான் செழியன். அத்தியாயம் 12. ஹாலில் அமர்ந்து ஒரு கட்டிட பிளானின் ஸ்கெட்ச் வரைந்து கொண்டிருந்த விக்ரம், சமையலறையில் வேலையாய் இருந்த அஸ்வினி படுக்கை அறைக்கு சென்று ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பு நின்று ஒப்பனை செய்து கொள்வதை கவனித்தான். அறை வாசலுக்கு வந்து நின்று, வெளியில எங்கேயாவது போறியா என்ன என்றான். திரும்பி பார்த்தவள் சில வினாடிகள் பதில் சொல்லாமல் பிறகு, ஆமா, லெண்டிங் லைப்ரரியில புக் ஒன்று ரிட்டர்ன் செய்யணும் என்று மேஜை மேல் இருந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டாள். அது லெண்டிங் லைப்ரரியில் எடுக்காமல் விலைக்கு வாங்கிய புத்தகம் என்பதை கவனித்துவிட்ட விக்ரமுக்கு உள்ளே எச்சரிக்கை மணி ஒலித்தது. இப்போது அஸ்வினியாக இல்லை, அந்த இன்னொரு மனுஷியின் உணர்வில் இருக்கிறாள். அந்த இன்னொரு மனுஷி என்னிடம் தன்னை அஸ்வினிதான் என ஸ்தாபிக்க பொய் சொல்கிறாள். சரி, போயிட்டு வா என்று அவள் சொன்னதை நம்பிவிட்டதைப் போல் தான் செய்து கொண்டிருந்த வேலையை தொடர்ந்தான் விக்ரம். அவள் செருப்புகள் அணிந்து போயிட்டு வரேங்க என்று வெளியேறிய அடுத்த வினாடி விக்ரம் அவசரமாக சென்று சட்டையை எடுத்து அணிந்து கொண்டான். அவளை அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து அவள் நடவடிக்கைகளை கண்காணிப்பதென்று தீர்மானித்து கதவை பூட்டிக்கொண்டு புறப்பட்டான். அஸ்வினி லிப்டில் கீழ்த்தளத்திற்கு வந்து ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டு புறப்பட்டதும் தன் காரில் தயாராக காத்திருந்த விக்ரம் ஸ்டார்ட் செய்து இடைவெளி விட்டு அந்த ஆட்டோவை தொடர்ந்தான். ஆட்டோ ராயப்பேட்டை மணிக்கூண்டு அருகே நின்றது. தூரத்தில் காரை நிறுத்தினான் விக்ரம். அஸ்வினி இறங்கிக் கொண்டு ஏதோ பேசினாள் டிரைவரிடம். அவன் தலையசைக்கவே அவள் அருகிலிருந்த ஒரு கட்டிடத்தை நோக்கி நடந்தாள். காரை விட்டு இறங்கின விக்ரம் கேஷுவலாக அந்த ஆட்டோவை நெருங்கி, வரீங்களா என்றான். இல்ல சார், வெயிட்டிங் என்றான் டிரைவர். 5 நிமிடங்கள் கழித்து விக்ரம் அந்த கட்டிடத்தின் எதிர்ப்புற கட்டிடத்தில் இருந்த தொலைபேசி பூத்தில் இருந்து டாக்டர் பார்த்திபனை தொடர்பு கொண்டான். டாக்டர், அஸ்வினி இப்போ கொஞ்சம் வினோதமா நடந்துகிட்டு தனியா புறப்பட்டா. நான் அவளுக்கு தெரியாம அவளை ஃபாலோ செஞ்சு வந்தேன். ராயப்பேட்டைக்கு ஆட்டோல வந்து இங்க பிரைவேட்லி யுவர்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனத்தோட ஆபீஸுக்குள்ள போயிருக்கா. இன்னும் வெளியில வரல. நான் பக்கத்துல உள்ள பூத்துல இருந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இப்ப நீங்க இருக்கிற இடத்தோட அட்ரஸ் சொல்லுங்க, நான் உடனே வரேன். பூத் இளைஞனிடம் விசாரித்து விட்டு சொன்னான் விக்ரம். போனுக்கு பணம் கொடுத்து விட்டு வெளியே வந்தவன் எதிர்ப்புறம் காத்திருந்த ஆட்டோவில் அஸ்வினி ஏறுவதை பார்த்தான். அவசரமாக வாகனங்களுக்கு நடுவில் சாலையை கடந்து தனது காருக்கு அவன் ஓடி வந்து சேர்வதற்கு முன்பாக அந்த ஆட்டோ கண்ணிலிருந்து மறைந்து வாகனங்களுக்குள் மறைந்து விட்டது. இப்போது மேலும் அந்த ஆட்டோவை துரத்தி பிடிப்பதா அல்லது டாக்டர் பார்த்திபனுக்காக காத்திருப்பதா என்று யோசித்து காத்திருந்தான். பார்த்திபன் வந்ததும் சொல்ல, ஆட்டோ நம்பர் நோட் செஞ்சீங்களா என்றார். குறிச்சு வச்சிருக்கேன் டாக்டர். ரைட், இப்ப அவங்கள துரத்தி பிடிக்கிறது வேணாம். அந்த துப்பறியும் நிறுவனத்துக்கு அஸ்வினி எதுக்காக போனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செழியன் தன் எதிரில் அமர்ந்திருக்கும் விக்ரம் பார்த்திபன் இருவரையும் பார்த்தான். இப்ப இங்க வந்துட்டு போனவங்க உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கிளையண்ட். என் கிளையண்டோட கேஸ் பத்தி நான் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்றதில்ல. ஐ எம் சாரி என்றான் செழியன். உங்களுக்கு அவங்க கிளையண்ட், ஆனா எனக்கு அவங்க பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்துற நோக்கில தான் கேட்கிறேன். கொஞ்சம் உதவி பண்ணுங்க என்றார் பார்த்திபன்.
அவங்க பேஷண்டா? என்ன உடம்புக்கு? உடம்புக்கு இல்ல, மனசுக்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஷீ இஸ் ஃபீலிங் அஸ் அனதர் பர்சனாலிட்டி. வைஷ்ணவிய பார்த்தா அப்படி தெரியலையே. வைஷ்ணவியா? அது யாரு? நாங்க என் ஒய்ஃபு அஸ்வினி பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் என்றான் விக்ரம். 2 நிமிஷம் முன்னாடி என்ன வந்து சந்திச்சுட்டு போனவங்க அஸ்வினி இல்ல, வைஷ்ணவி. விக்ரம் புரியாமல் விழித்து தன் மணிப்பர்ஸ் எடுத்து அதில் அஸ்வினியோடு தான் ஜோடியாக உள்ள புகைப்படத்தை காட்டி, இவங்க தான் அஸ்வினி, இவங்க தான் இப்ப இங்க வந்துட்டு போனது, இவங்கள பத்தி தான் நாங்க கேக்குறோம் என்றான். அந்த புகைப்படத்தை வாங்கி பார்த்த செழியன், என்ன குழப்பம் இது? இவங்க தான் நான் சொல்ற வைஷ்ணவி. எனக்கு புரியுது என்ற டாக்டர், அஸ்வினி தனக்குள்ள ஃபீல் பண்ற இன்னொரு பர்சனாலிட்டியோட பேர் தான் வைஷ்ணவின்னு நான் யூகிக்கிறேன். எனக்கு எதுவும் புரியல என்றான் செழியன். அஸ்வினியோட மனப்பிரச்சனைய இப்போ உங்களுக்கு தெளிவா புரிய வைக்க ரொம்ப நேரம் ஆகும். அஸ்வினிக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க. இங்க வந்து உங்களை சந்திச்சவங்க பேரு அஸ்வினி தான். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். யாரோ ஒரு வைஷ்ணவியா அவங்க அடிக்கடி தனக்குள்ள உணர்றாங்க. அப்படி உணர்றப்போ அந்த வைஷ்ணவி மாதிரி நடந்துக்கிறாங்க. ப்ளீஸ், அவங்கள இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த நீங்க உதவி செஞ்சாகணும். இதுல தொழில் தர்மம் பார்க்காதீங்க. அவங்கள காப்பாத்த வேண்டிய மனிதாபிமானம் அதை விட முக்கியம். இப்ப நான் என்ன செய்யணும் என்றான் செழியன். விவரமா சொல்லுங்க. வைஷ்ணவின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட அஸ்வினி எதுக்கு உங்களை சந்திச்சாங்க? ஓகே, சொல்றேன். செழியன் 2 முறை நேரில் வந்ததையும் பலமுறை போனில் பேசியதையும் சொல்லி முடித்தான். என்ன டாக்டர், யார் அந்த உதயபிரகாஷ்? காதல் மோசம்னு ஏதேதோ சொல்லியிருக்காளே. டென்ஷன் ஆனான் விக்ரம். விக்ரம், அமைதியா இருங்க. அஸ்வினி சொன்ன அத்தனை விவரங்களும் அந்த வைஷ்ணவியோடது. வைஷ்ணவியா அறிமுகப்படுத்திக்கிறப்போ ஒரு பிரைவேட் கம்பெனில அசிஸ்டன்ட் அக்கௌண்டண்டா வேலை பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. அஸ்வினி என்ன வேலைக்கு போற பொண்ணா? இப்போ அந்த வைஷ்ணவி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பாரிஸ் கார்னர்ல இருக்கிற அந்த ஆபீஸ் அட்ரஸுக்கு போனா நிஜமான வைஷ்ணவிய சந்திச்சிடலாம். அடுத்த கட்டமா அந்த வைஷ்ணவிய உங்க மனைவிக்கு எப்படி பழக்கம், எந்த வகையில பாதிக்கப்பட்டு தன்னை வைஷ்ணவியா உணர ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பை தி பை மிஸ்டர் செழியன், இன்னைக்கு இப்ப இங்க வந்தப்போ நீங்க காட்டின பல உதயபிரகாஷ் போட்டோஸ்ல கரெக்டா அடையாளம் காட்டினாங்களா? ஆமா சார், ஒரு குறிப்பிட்ட போட்டோவை சுட்டி காட்டி இவன் தான்னு உணர்ச்சி வசப்பட்டாங்க. அந்த உதயபிரகாஷ் பத்தி நாங்க சேகரிச்சு வச்சிருந்த தகவல்களை எல்லாம் கொடுத்தேன். ஐசி, அவங்க அடையாளம் காட்டின போட்டோ எது? மேஜை டிராயரில் இருந்து உதயபிரகாஷின் புகைப்படம் எடுத்து காட்டிய செழியன், பயங்கரமான பணக்கார பையன் சார். இவன் அப்பாவுக்கு 7-8 கம்பெனி இருக்கு. தினம் ஒரு கார்ல சுத்துறவன். மிஸ் சென்னையா சமீபத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகி அக்ஷிதாவுக்கும் இந்த உதயபிரகாஷுக்கும் கல்யாணம் என்றான். அப்படியா? எப்போ கல்யாணம்? நாளைக்கு சார். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்துல அட்வான்ஸா ரிசப்ஷன். பார்த்திபன் தன் வாட்சை பார்த்தார். மணி 5. கண்களை மூடி சிந்தித்தவர், தன்னை காதலிச்சு மோசம் செஞ்ச ஒருத்தனுக்கு இன்னைக்கு கல்யாண வரவேற்புன்னு கேள்விப்பட்டதும் ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு ஆத்திரம் ஏற்படும். ஆமா சார். விக்ரம், இப்போ அந்த வைஷ்ணவிய சந்திக்கிறது முக்கியம் இல்ல. இப்போ உங்க மனைவி அஸ்வினி அந்த கல்யாண மண்டபத்துக்கு தான் போயிருக்கணும்னு நான் யூகம் பண்றேன். விபரீதமா ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. முதல்ல அஸ்வினிய கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், அப்புறம்தான் மத்ததெல்லாம் என்று எழுந்தார் பார்த்திபன். அத்தியாயம் 13. கல்யாண மண்டபம் பரபரப்பாக இருந்தது. ஜோடனைகளில் ஜுவலித்தது. கார் டீலரின் ஸ்டாக் யார்டு போல பிரதேசமெங்கும் கார்கள் சிதறி இருந்தன. அலங்கார மேடையில் உதயபிரகாஷ், அக்ஷிதா மேடையேறி வந்து பரிசளித்து வாழ்த்துபவர்களுக்கெல்லாம் மறுபடி புன்னகைத்துக் கொண்டிருக்க, மேடைக்கு செல்வதற்கு ஒரு நீளமான கியூவே காத்திருந்தது. அந்த வரிசையில் அஸ்வினி நின்றிருந்தாள். அவள் கையில் பூக்காகிதம் சுற்றிய ஒரு குத்து விளக்கு இருந்தது. மண்டபத்தின் வாசலில் காரை நிறுத்த இடம் தேடினான் விக்ரம். அஸ்வினி வரிசையில் முன்னேறி கொண்டிருந்தாள். பார்த்திபனும் விக்ரமும் மண்டபத்திற்குள் நுழைய பன்னீர் தெளித்து ரோஜாப்பூ கொடுத்தார்கள். அஸ்வினிக்கு முந்தைய நபர் மணஜோடியை நெருங்கி வாழ்த்திவிட்டு வீடியோவில் சிரித்துவிட்டு விலகியதும் உதயபிரகாஷ் அக்ஷிதாவிடம் ஏதோ சொல்லி சிரித்துவிட்டு திரும்ப, அங்கங்கே வைக்கப்பட்டிருந்த க்ளோஸ் சர்க்கியூட் டெலிவிஷன்களில் ஒன்றில் பார்த்துவிட்டு பார்த்திபன், விக்ரம், அது பாருங்க, மேடையில் இருக்காங்க அஸ்வினி என்று சொல்லி திரும்ப, அஸ்வினி உதயபிரகாஷின் வயிற்றில் பார்சல் குத்துவிளக்கை சரக்கென்று பலமுடன் ஏற்றியதில் அக்ஷிதாவின் முகத்தில் இரத்த துளிகள் பீச்சி அடித்தன. என்ன நடக்கிறது என்று எல்லோரும் உணரும் முன்பாகவே வெறித்தனமாக மறுபடி உதயபிரகாஷை குத்துவிளக்கால் குத்தினாள் அஸ்வினி. அலறி சரிந்தான் அவன். கூட்டம் திகில் பிடித்தது. பாதுகாப்புக்கு வந்திருந்த போலீஸ் கூட்டம் ஓடி வந்தது. இன்ஸ்பெக்டர் அலீம் மேடைக்கு தாவி ஏறினார். விக்ரம் சிலையாக நின்றான். உதயபிரகாஷின் இறுதி மூச்சு நின்றுவிட்டதை உணர்ந்த அலீம் குத்துவிளக்கின் முனையில் இருந்து இன்னும் ரத்தம் சொட்ட
மூச்சு வாங்கியபடி நின்ற இடத்தில் அசையாமல் வெறித்தபடி நின்றிருந்த அஸ்வினியை நெருங்கினார். கர்ச்சீப் போட்டு அவள் கையில் இருந்து குத்துவிளக்கை வாங்கினார் அலீம். யார் நீ? எதுக்காக இப்படி செஞ்ச? இந்த ராஸ்கல் என்ன காதலிக்கிறதா நடிச்சான். நான் நம்பி என்னையே இவனுக்கு கொடுத்தேன். ஆனா மோசம் பண்ணிட்டான் பாவி. அதனாலதான் இவனை கொலை செஞ்சேன். என் பேர் வைஷ்ணவி. இதுக்கு என்ன தண்டனை எனக்கு கொடுத்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் என்றாள் அஸ்வினி. மேடைக்கு கீழே பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்த விக்ரம், டாக்டர் என்ன என்ன இது என்று பதறினான். தைரியமா இருங்க, இப்ப எந்த குழப்பமும் செய்ய வேணாம். அவங்க அரெஸ்ட் பண்றத தடுக்க முடியாது. கொலை செஞ்சது உங்க மனைவி இல்ல. வக்கீல வச்சு ஜாமீன்ல எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இதை தடுத்திருக்க முடியும். ச என்று நெற்றியை பிடித்து கொண்டார் பார்த்திபன். அத்தியாயம் 14. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் அலீம் லாக்கப் அறையில் சுருண்டு படுத்திருந்த அஸ்வினி அருகில் வந்தார். அவள் அருகில் பிரியாணி பொட்டலம் பிரிக்கப்படாமல் இருந்தது. லத்தியால் அவள் தோள்பட்டையில் தட்டினார். இந்தாமா எந்திரி, உன் பேரு அட்ரஸ் எல்லாம் சொல்லி ஒழுங்கா ஸ்டேட்மெண்ட் கொடுத்த. குத்தத்தையும் ஸ்பாட்லயே ஒத்துக்கிட்ட. அப்புறம் ஏன் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற? எந்திரி சாப்பிடு. கண் விழித்து பார்த்த அஸ்வினி தன் எதிரில் நிற்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து பதறி எழுந்தாள். தன்னை சுற்றி திகைப்புடன் பார்த்து கொண்டாள். ஐயோ, என்ன இது? என்ன சார் இது? நான் ஏன் இங்க இருக்கேன்? இதென்ன ஜெயிலா? என்னமாச்சு உனக்கு? பசி மயக்கத்துல உளறியா? சார் வழிய விடுங்க, நான் போறேன். வழி விடுறதா? எங்க போகணும்? என் வீட்டுக்கு சார். இப்ப என்ன மணி? ஐயோ, அவர் என்ன தேடிக்கிட்டு இருப்பார் சார். எதுக்கு நீங்க இங்க கூட்டிகிட்டு வந்தீங்க? நடுமண்டையில் சொரிந்து கொண்டார் அலீம். என்னம்மா ஆக்ட் கொடுக்குறியா? தெரியாதனமா குற்றத்தை ஒப்புக்கிட்டேன்னு நினைச்சு குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளானா? என்ன குற்றம்? எப்போ ஒப்புக்கிட்டேன்? இதுக்கு மேல விளையாடினா மரியாதை கெட்டுடும். பார்த்தா கௌரவமான பொம்பளையா இருக்கியன்னும் தப்பி ஓட முயற்சி பண்ணாம ஒழுங்கா கொலைய ஒப்புக்கிட்டு வந்ததாலையும் உன்னை முறையா நடத்திக்கிட்டு இருக்கேன். கொலையா? யார் செஞ்சது? உன் பாட்டி. விட்டேன்னா கண்ணம் பழுத்துடும். என்ன நாடகம் ஆடுற நீ? 1000 பேருக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்துல கோடீஸ்வரன் வீட்டு புள்ள உதயபிரகாச குத்து விளக்கால 7 இடத்துல குத்தி கொலை செஞ்சுட்டு இப்ப அதெல்லாம் என்னவோ கனவுல நடந்த மாதிரி பேந்த பேந்த முழிக்கிறியே, என்ன? அதிர்ந்து போய் நின்றாள் அஸ்வினி. இப்பதான் எனக்கு புரியுது சார். எனக்கு தெரியாம என் உடம்புல ஒரு ஆவி அடிக்கடி புகுந்துகிட்டு விளையாடுது சார். நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல. என்ன மீறி என்ன பயன்படுத்தி ஏதோ செஞ்சிருக்கு சார் அந்த ஆவி. நான் அடிக்கல, பொய் சொல்லல. நீங்க உடனே போன் பண்ணி என் புருஷன் விக்ரமா வர சொல்லுங்க. அவரை கேட்டு பாருங்க, சொல்லுவாரு. நான் சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்திபன் கிட்ட ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். அவளை ஆச்சரியமாக பார்த்தார் அலீம். கொஞ்சம் முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்ன, இப்ப புருஷன் இருக்கான்னு சொல்ற. இத பாருமா வைஷ்ணவி, என்கிட்ட விளையாடக்கூடாது. வைஷ்ணவியா? என் பேர் அஸ்வினி சார். தொப்பியை கழற்றி கொண்டு என்ன ரோதனை எழவுடா இது என்றார் இன்ஸ்பெக்டர் அலீம். பாரிஸ் கார்னர் மின்ட் தெருவில் இருந்த கேம்பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சரல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேனேஜர் சீதாராமன். எஸ், என்ன விஷயம் என்றார் எதிரே அமர்ந்திருந்த டாக்டர் பார்த்திபனையும் விக்ரமையும் பார்த்து. டாக்டர் அறிமுகப்படுத்தி கொண்டு, உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற வைஷ்ணவிய நாங்க சந்திச்சு பேசணும். உங்க ஆபீஸ்ல விசிட்டர்ஸ் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் ஸ்டாஃப் ஹாலுக்கு போகணும்னு செக்யூரிட்டி சொன்னாரு, அதான் என்றார். நீங்க எந்த வைஷ்ணவிய கேக்குறீங்க? இங்க அசிஸ்டன்ட் அக்கௌண்டண்டா வேலை பார்க்கறாங்க. தன் கண்ணாடியை கழற்றி கொண்டே சீதாராமன், அவங்கள நீங்க இப்ப சந்திக்கணுமா என்றார். ஆமா சார். ஆர் யூ ஜோக்கிங்? இதுல சிரிப்புக்கு என்ன இருக்கு? 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்ட ஒரு பொண்ண இப்ப சந்திக்கணும்னு வந்தா எப்படி? 2 பேரும் அதிர்ந்து போனார்கள். வைஷ்ணவி இறந்து போயிட்டாங்களா? எப்படி? ஏன்? வெயிட் என்று எழுந்து ஒரு பீரோ திறந்து ஒரு ஃபைல் எடுத்து புரட்டி, இந்தாங்க வைஷ்ணவியோட சாவு பத்தி மறுநாள் தினத்தந்தி பேப்பர்ல வந்த நியூஸ் கட்டிங் இருக்கு. இதுல எல்லா விபரமும் இருக்கு. நீங்க பொறுமையா படிச்சுட்டு போங்க என்றார். அந்த செய்தி கட்டிங்கில் இளம்பெண் தற்கொலை, பெற்றோரும் விஷம் அருந்தினர். தண்டையார்பேட்டையில் வசிப்பவர் ஐயாவு, வயது 51. இவர் மனைவி வடிவாம்பாள், வயது 48. இவர்களின் ஒரே மகள் வைஷ்ணவி, வயது 23. பட்டப்படிப்பு படித்துள்ள வைஷ்ணவி மூக்கும் மொழியுமாக அழகாக இருப்பார். இவர் பாரிஸ் கார்னரில் இயங்கும் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். சம்பவம் நடந்த நேற்று காலையில் வைஷ்ணவி தான் குடியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மொட்டை மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தகவல் கிடைத்ததும் விரைந்த காவல்துறை அதிகாரிகள் வைஷ்ணவியின் வீட்டில் அவர் தன் கைப்பட எழுதி வைத்திருந்த ஒரு கடிதத்தை கைப்பற்றினர். உருக்கமான அந்த கடிதத்தில் தன் தற்கொலைக்கான காரணத்தை எழுதியிருக்கிறார் வைஷ்ணவி. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு வைஷ்ணவி எழுதியது, நான் உங்களுக்கு தெரியாமல் ஒரு பாவம் செய்துவிட்டேன். எனக்கு அறிமுகமான ஒரு வாலிபரை நான் காதலித்தேன். பணக்கார வீட்டு பிள்ளையான அவரும் என்னை காதலித்தார்.
நாங்கள் இருவரும் பலமுறை தனிமையில் சந்தோஷமாக இருந்தோம். நான் திருமணம் பற்றி பேச்செடுத்த போதுதான் அவருடைய சுயமுகம் தெரிந்தது. முதலில் சமாளித்த அவர் திருமணத்திற்கு வற்புறுத்தினால் கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினார். நான் ஏமாந்ததில் நொந்து போனேன். ஏற்பட்ட கலங்கத்தை என் உயிரை போக்கிக் கொள்வதன் மூலம் துடைத்துவிட தீர்மானித்தேன். என் காதல் தோல்விக்கும் தற்கொலைக்கும் என் முட்டாள்தனமே காரணம். அதனால் என்னை ஏமாற்றியவரை அடையாளம் காட்ட விரும்பவில்லை. அவரை பழிவாங்க வேண்டும் என்று ஆத்திரம் ஏற்பட்டாலும் என் குடும்பம் அதனால் பாதிக்கப்படும் என்பதால் அந்த கயவனை கடவுள் தண்டிப்பார் என்கிற நம்பிக்கையில் நான் என்னை முடித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு வைஷ்ணவி. தன் மகளின் இந்த கோர முடிவினால் மனமுடைந்த பெற்றோர் இருவரும் மாலையில் வீட்டின் கதவை மூடிக்கொண்டு பூச்சி மருந்து அருந்தினார்கள். போலீசார் மீண்டும் விரைந்து கதவை உடைத்து திறந்தபோது அவர்கள் பிணமாக கிடந்தார்கள். ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 மரணங்களுக்கு காரணமான அந்த இளைஞனை பற்றி வீட்டில் குறிப்புகள் ஏதும் கிடைக்கவில்லை என்றும் விசாரித்து வருவதாகவும் விசாரணை அதிகாரி தெரிவித்தார். டாக்டர் பார்த்திபன், சார், இதை நாங்க ஒரு பிரதி எடுத்துக்கிட்டு தரலாமா என்று அனுமதி கேட்டார். அத்தியாயம் 15. லாயர் ரவீந்திரன் விக்ரம் சொன்ன எல்லா விபரங்களையும் பொறுமையாக கேட்டு முடித்துவிட்டு, ரொம்ப வினோதமான கேஸ் என்றார். அவரின் கிருதாக்கள் மட்டும் நரைத்திருக்க சிகரெட் பற்ற வைத்து தலையை உயர்த்தி புகையை விட்டத்துக்கு அனுப்பினார். சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்திபனும் நீங்களும் இன்ஸ்பெக்டர் அலிமை பார்த்தப்போ அவர் என்ன சொன்னாரு? எந்த வக்கீல கூட்டிகிட்டு வந்தாலும் ஜாமீன்ல எடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. என் மனைவி மனநோயாளி மாதிரி நடிக்கிறதா சொல்றாரு. வைஷ்ணவி தற்கொலை சம்பந்தப்பட்ட ஃபைல் பூரா சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல இருந்து வாங்கி படிச்சுட்டோம். காதுல பூ சுத்தாதீங்கன்னு கத்தி அனுப்பிச்சிட்டாரு. ரைட், என்னாலேயே இன்னும் கன்வின்ஸ் ஆக முடியலையே. இப்ப டாக்டரோட அபிப்பிராயம் என்ன? சார், எங்க வீட்ல தொடர்ந்து தினத்தந்தி வாங்குறோம். 1 மாசம் முன்னாடி இந்த வைஷ்ணவி தற்கொலை செய்திய அஸ்வினி படிச்சிருக்கணும். இந்த கோர மரணம் அவளோட அடிமனசுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கணும். தனக்குள்ள கொஞ்ச நேரம் அந்த வைஷ்ணவியா தனக்கே தெரியாம உணர்ந்திருக்கா. டூயல் பர்சனாலிட்டி பிஹேவியர்னு சொல்றாரு டாக்டர். வைஷ்ணவியா தன்னை உணர்ந்தப்போ செஞ்சதுதான் இந்த கொலை. மென்டல் டார்ச்சரோட விளைவு. இதுதான் அவர் வெர்ஷன். சிகரெட் சாம்பலை ஆஸ்ட்ரேயில் தட்டிய ரவீந்திரன், ஆக அந்த உதயபிரகாஷையோ வைஷ்ணவியையோ இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல உங்க மனைவி என்றார். ஆமா சார், லாக்கப்ல இருந்த அஸ்வினி கிட்ட பேசினேன் சார். அழுது தீத்துட்டா. கல்யாண மண்டபத்துக்கு போனதோ குத்தினதோ எதுவுமே அவன் நினைவுல இல்ல. சரி, இது மனப்பிரச்சனையினால நடந்த கொலைன்னு நாம வாதாட போறோம்னு வைங்க. போலீஸ் இந்த கேஸ எப்படி ஃபைல் பண்ண போறாங்க? சார்ஜ் சீட்டு எப்படி போட போறாங்க? அஸ்வினி சொல்றது பொய்ன்னு சொல்லட்டும், எப்படி நிரூபிக்க போறாங்க? உதயபிரகாஷ கொலை செய்யறதுக்கு தற்கொலை செய்துகிட்ட வைஷ்ணவிக்கு கிளீன் மோட்டிவ் இருக்கு சார். ஏமாத்தப்பட்டவ. உதயபிரகாஷ அஸ்வினி கொலை செய்யறதுக்கு மோட்டிவ் வேணுமே. முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத ஒருத்தரை கொல்ல என்ன காரணம் சொல்ல போறாங்க? சில வினோதமான சம்பவங்கள் இந்த கொலைக்கு முன்னாடியே நடந்திருக்கு. உங்க வீட்டு வேலைக்காரி, மந்திரிச்சு கயிறு கொடுத்த அம்மா, ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற டாக்டர் பார்த்திபன், இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா சாட்சி சொல்ல போறாங்க. அவங்க சைட்ல கொலைய நேர்ல பார்த்த 100 சாட்சியை நிறுத்த முடியும். வீடியோ ரெக்கார்டு இருக்கு. ரொம்ப வினோதமான சவாலான வழக்கு சார் இது என்று ரவீந்திரன் அருகில் இருந்த சுழலும் புத்தக ஸ்டாண்ட் அருகில் சென்று மெதுவாக அதை சுழற்றியபடி சிந்தனையில் ஆழ்ந்தார். என்ன சார் யோசிக்கிறீங்க? எவ்வளவு செலவானாலும் சரி, என் ஒய்ஃபை காப்பாத்திருங்க சார் ப்ளீஸ். இந்த மாதிரி சிக்கலான கேஸ் எல்லாம் பிரமாதமா டீல் பண்ற லீடிங் லாயர் நீங்கன்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். விக்ரம் தோளில் கை வைத்த ரவீந்திரன், டாக்டர் பார்த்திபனை நான் சந்திக்கணும், ஏற்பாடு பண்ணுங்க. உங்க மனைவியையும் சந்திச்சு பேசணும், அது நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கேஸை எடுத்துக்கிறத பத்தி முடிவெடுக்கிறேன் என்றார். அத்தியாயம் 16. மாவட்ட செஷன்ஸ் கோர்ட். சாட்சி கூண்டின் அருகில் ஓரத்தில் துப்பாக்கி ஏந்தி 2 போலீஸ்காரர்களுக்கு நடுவில் நின்று கொண்டிருந்தாள் அஸ்வினி. வெறித்திருந்த அவள் பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருந்த விக்ரம் மேல் விழுந்தது. அவன் தைரியமாக இரு, கடவுள் துணையிருப்பார் என்று சைகை காட்டினான். அருகில் டாக்டர் பார்த்திபன், அரசாங்க வக்கீல் அழகேசன் அருகில் இன்ஸ்பெக்டர் அலீம். அஸ்வினிக்காக வாதாட வந்திருந்த ரவீந்திரன் தன் ஜூனியரின் காதில் பேசிக் கொண்டிருந்தார். நீதிபதி வந்ததும் அனைவரும் எழுந்து அவர் அமர்ந்ததும் அமர்ந்தார்கள். சில வாய்தா மேட்டர்களுக்கு பிறகு உதயபிரகாஷ் கொலை வழக்கு எடுக்கப்பட்டது. பப்ளிக் பிராசிக்யூட்டரை கேஸ் சம்மரி கொடுக்க சொன்னார். யுவர் ஆனர், சென்ற மாதம் 7ஆம் தேதி மாலை 6:30க்கு சென்னை ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் தொழிலதிபர் ஜனார்த்தனனின் ஒரே மகன் ஜே உதயபிரகாஷுக்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பெண்ணான அஸ்வினி ஒரு குத்துவிளக்கை பரிசு பார்சலாக கட்டிக்கொண்டு மேடை ஏறி பலர் முன்னிலையில் கொலை செய்திருக்கிறார். இது அந்த வரவேற்பை படம் எடுத்துக் கொண்டிருந்த வீடியோ கேமராவில்
படமாக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் கண்களால் நேரில் பார்த்துள்ளார்கள். இன்ஸ்பெக்டர் அலீம் அஸ்வினியை கைது செய்தபோது தன்னை காதலிப்பதாக நடித்து உதயபிரகாஷ் ஒப்புதல் வாக்குமூலம் மேடையில் வைத்தே கொடுத்துள்ளார். இதுவும் அந்த வீடியோ டேப்பில் உள்ளது. ஆனால் அதன் பிறகு அஸ்வினி சுதாரித்து கொண்டு இந்த கொலை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக தன்னை ஒரு மனநோயாளியாக காட்டிக்கொள்கிறார். 1 மாதம் முன்பாக தற்கொலை செய்து கொண்ட வைஷ்ணவி என்ற பெண்ணாக தன்னை பாவித்துக் கொள்வதாக, ஆவி தன் உடம்பில் விளையாடுவதாக சொல்லி வழக்கை குழப்ப திட்டமிடுகிறார். அதை கோர்ட்டார் நம்ப வேண்டாம் என்றும், கொலை சாட்சிகள், விசாரணை அறிக்கைகள், தடயங்கள் அடிப்படையில் நிரூபிக்க தயாராய் உள்ள அரசு தரப்பு வாதத்தை ஏற்று குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்குமாறு கோருகிறேன். நீதிபதி ஃபைலில் இருந்த பெட்டிஷன் காகிதங்களை பார்த்து, மிஸ்டர் ரவீந்திரன், நீங்க தான் டிஃபெண்ட் பண்றீங்களா, என்ன சொல்றீங்க என்றார். ரவீந்திரன் எழுந்து, யுவர் ஆனர், அஸ்வினி 1000 பேர் முன்னிலையில் உதயபிரகாஷை கொலை செய்ததை நான் மறுக்கவில்லை. அந்த கொலை சம்பவத்தை நேரில் பார்த்த அஸ்வினியின் கணவர் விக்ரமே கூட அரசாங்க தரப்பு சாட்சியாக கூண்டில் ஏறி சம்பவத்தை சொல்ல தயாராக இருக்கிறார். என் வாதம் இதுதான். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பே எனது கட்சிக்காரர் திருமதி அஸ்வினி ஒரு மனநோயாளி, மனநல மருத்துவர் பார்த்திபனிடம் சிகிச்சை பெற்று வந்தவர். அவருக்குள் இன்னொரு நபராக தன்னை உணரும் பிரச்சனை இருக்கிறது. இதை பற்றி எனது தரப்பு சாட்சி டாக்டர் பார்த்திபன் மூலம் விரிவாக விளக்கம் தர தயாராய் உள்ளேன். முதலில் சாட்சி கூண்டில் அஸ்வினி நிறுத்தப்பட்டாள். அழகேசன் அவளிடம் வந்தார். பெயர், முகவரி என்று கேட்டுவிட்டு, சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு உங்க வீட்டு வாசல்ல ஒரு ஆட்டோ பிடிச்சு ஏறி ராயப்பேட்டையில இருக்கிற துப்பறியும் ஸ்தாபனத்துக்கு வந்தீங்களா? இல்ல, நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்கம்மா, பொய் சொல்லக்கூடாது. சத்தியமா நான் எங்கேயும் போகல. அந்த சமயம் வீட்டுல சமையல் கட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு மயக்கம் வர மாதிரி கண்ணை சொரியிச்சு. அதுக்கப்புறம் நான் கண்ணு முழிச்சது போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்ல. அங்க அதோ அந்த இன்ஸ்பெக்டர் நான் யாரோ உதயபிரகாஷ கொலை செஞ்சதுக்காக கைது செஞ்சதா சொன்னாரு. எனக்கு எதுவும் புரியல. நடுவுல என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ரொம்ப அழகா நடிக்கிறீங்க. இல்ல, நான் உணர்ந்ததை மட்டும்தான் சொல்றேன். யுவர் ஆனர், இவர் பிடிவாதமாக பொய் சொல்கிறார். இவர் அன்று பயணம் செய்த ஆட்டோ டிரைவர் சாட்சி சொல்ல இருக்கிறார். துப்பறியும் நிறுவனத்தில் உதயபிரகாஷ் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கும் வேலையை ஒப்படைத்திருந்த இவர் உதயபிரகாஷ் திருமண வரவேற்பில் இருப்பதாக தகவல் பெற்றதும் காத்திருக்க சொன்ன அதே ஆட்டோவில் ஏறி புறப்பட்டு வழியில் ஒரு பாத்திரக்கடையில் நிறுத்த சொல்லி குத்துவிளக்கு வாங்கி கொண்டு திருமண மண்டபத்தில் இறங்கி இருக்கிறார். பாத்திரக்கடை நபர்களும் சாட்சி பட்டியலில் இருக்கிறார்கள். அப்படி இருக்க இவர் கூசாமல் பொய் சொல்கிறார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்று எழுந்தார் ரவீந்திரன். ஆட்டோக்காரர், பாத்திரக்கடை ஆசாமிகள் யாரையும் நான் குறுக்கு விசாரணை செய்ய போவதில்லை. அவர்களின் சாட்சியங்களை அப்படியே ஏற்கிறேன். அஸ்வினிக்கு தன் வீட்டில்தான் சுய உணர்வு தப்பியது. மீண்டும் அவர் சுய உணர்வுக்கு வந்தது ஸ்டேஷன் லாக்கப்பில். இடையில் அஸ்வினி தன் மனநோயால் செலுத்தப்பட்டார். அப்போது நிகழ்ந்த எதுவும் அஸ்வினிக்கு தெரியாது. ஆகவே அவர் தெரியாது என்கிறாரே ஒழிய வேண்டுமென்றே பொய் சொல்லவில்லை. வாதம் தொடர்ந்தது. அழகேசனும் ரவீந்திரனும் தீப்பொறி பறக்க மோதிக்கொண்டார்கள். இன்ஸ்பெக்டர் அலிமை குறுக்கு விசாரணை செய்தபோது ரவீந்திரன் புகுந்து விளையாடி கிளாப்ஸ் எல்லாம் வாங்கி நீதிபதி ஆர்டர் என்று சுத்தியால் தட்ட நேரிட்டது. இன்ஸ்பெக்டர் அலீம் கையில ரத்தம் சொட்ட குத்துவிளக்கோட நின்னப்போ அஸ்வினி உங்ககிட்ட சொன்னது என்னன்னு இப்ப இந்த கோர்ட்ல வீடியோ காட்சி மூலமா பார்த்தோம். என் பேரு வைஷ்ணவின்னு சொன்னாங்க. முதல்ல குற்றத்தை ஒப்புக்கிட்டு அப்புறமா நாடகம் ஆடுறதா சொல்றீங்க. ஆனா அவங்க குற்றத்தை ஒப்புக்கிறப்பவே வைஷ்ணவின்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல வச்சு நீங்க முதல்ல தயாரிச்ச எஃப்ஐஆர்ல வைஷ்ணவின்னு தான் பேர் போட்டு தண்டையார்பேட்டை விலாசம் போட்டு எழுதியிருக்கீங்க. அப்புறம்தான் அஸ்வினி பேர்ல இன்னொரு எஃப்ஐஆரே தயாரிக்கப்பட்டது. இது உண்மையா இல்லையா? அந்த பொண்ணு கொலை செஞ்ச நிமிஷத்துல இருந்தே நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். வைஷ்ணவின்னு முதல்ல பேர் சொன்னதால அப்படி எஃப்ஐஆர் தயாரிச்சோம். அப்புறம் அஸ்வினி தான் வைஷ்ணவின்னு பொய் சொன்னது தெரிஞ்சதால எஃப்ஐஆரை மாத்தி எழுதினேன். அப்படியா? கொலைக்கு மோட்டிவா உங்க சார்ஜ் ஷீட்ல என்ன சொல்லியிருக்கீங்க தெரியுமா? வைஷ்ணவியும் அஸ்வினியும் தோழிகளா இருக்கலாம். தன் தோழி குடும்பம் பாதிக்கப்பட்டதுக்காக உதயபிரகாஷ திட்டம் போட்டு பழி வாங்கியிருக்கிறது அஸ்வினின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மோட்டிவ் ரொம்ப வீக்கா தெரியலையா? என்ன வீக்கு? அஸ்வினியும் வைஷ்ணவியும் தோழிகள்னு ஸ்தாபிக்க நீங்க சாலிடா எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கல சார். தோழிகளா இருக்கலாம்னு சொல்றது பியூர் யூகம். ஒரு யூகத்தோட அடிப்படையில மோட்டிவ் சொல்லி இருக்கிறது வீக்கா படலையா? அது சார், இந்த வழக்கில் உதயபிரகாஷையும் அஸ்வினியையும் உங்களால நேரடியா சம்பந்தப்படுத்த முடியல. எவ்வளவோ விசாரிச்சிங்க. அஸ்வினி வீட்டுல சோதனை போட்டீங்க. 2 பேருக்கும் இதுக்கு முன்னாடி எந்த அறிமுகமும் இல்ல. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தது கூட இல்ல.
எப்பரா சம்பந்தப்படுத்துறதுன்னு பாத்தீங்க. வைஷ்ணவியும் அஸ்வினியும் தோழிகள்னு கற்பனையா ஜோடிச்சிட்டீங்க. தன் தோழிக்காக பழி வாங்கினதா சொல்றப்போ ஒரு மோட்டிவ் கிடைக்குது. ஆனா அவங்க தோழிகள்னு நிரூபிக்க தவறிட்டீங்க. வைஷ்ணவியோ அவ குடும்பமோ இப்ப உயிரோட இல்ல. வைஷ்ணவி வீட்டுல சோதனை போட வாய்ப்பு இல்லாம போனதால ஆதாரம் தர முடியல. ரவீந்திரன் நீதிபதி பக்கம் திரும்பி, இந்த பாயிண்ட் யுவர் ஆனருக்கு கன்வின்சிங்கா இருந்தா சரிதான் என்று சிரித்தார். மேலும் சாட்சி விசாரணைகள் தொடர்ந்தன. மனநல வைத்தியர் பார்த்திபன் கூண்டில் ஏறினார். பார்த்திபன் அஸ்வினி தன்னிடம் அழைத்து வரப்பட்டதிலிருந்து கொலை சம்பவத்தை விக்ரமோடு சேர்ந்து நேரில் பார்த்தவரை விரிவாக சொல்லி அஸ்வினிக்கு உள்ள மனப்பிரச்சனை பற்றி மருத்துவ சான்றுகளுடன் விளக்கினார். இதே போன்ற மனநோய் நபர்களின் அனுபவங்கள் ஏற்கனவே சில இடங்களில் நடந்திருப்பதை உதாரணம் காட்டினார். அவரை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குறுக்கு விசாரணை செய்த பிறகு நீதிபதியே நேரடியாக சில கேள்விகளை கேட்டு விளக்கங்களை குறித்து கொண்டார். டாக்டர், மன மருத்துவ ரீதியா இப்படி ஒரு நபர் இன்னொரு நபரா தனக்குள்ள உணர்ந்து காரியங்கள் செய்யறது சாத்தியம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சட்டப்படி பார்த்தா சிக்கலாயிருக்கு. இந்த மனப்பிரச்சனை பத்தி நான் சில டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் செய்யலாமா? தாராளமா செய்யலாம். அந்த டிஸ்கஷன்ல என்ன கூப்பிட்டாலும் நானும் வந்து கலந்துக்க தயாராயிருக்கேன். இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரியில உள்ள மனநோய் பிரிவுல உள்ள சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அஸ்வினிய சோதனைக்கு அனுப்பி வச்சா உங்க கணிப்பும் அவங்க கணிப்பும் ஒன்னா இருக்குமா? இருக்காது யுவர் ஆனர். ஏன்னா இப்போ நார்மலா தான் இருக்காங்க. உடல் வியாதினா மருத்துவ பரிசோதனையில தெரிஞ்சிடும். இது ரொம்ப பெக்கூலியர் மனவியாதி. இவங்கள நான் தொடர்ந்து அப்சர்வ் செஞ்சேன். அதனால இப்படி கணிச்சேன். இப்போ சோதனை பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு மனவியாதி இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டா நீங்க அதை வச்சு தண்டனை கொடுத்து ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டுட கூடாதேங்கிற பதைப்புல தான் நான் பேசுறேன். கொலை சம்பவம் நடந்தப்போ அஸ்வினி நார்மலான மனநிலையில இருந்தாங்களா? இல்ல, அவங்க ஆவேசத்தை கண்ணால பார்த்த வேணாம். கொலை பண்ணிட்டு தன்னை வைஷ்ணவின்னு தான் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. தனியார் துப்பறியும் நிறுவனத்திலையும் அஸ்வினி தன்னை வைஷ்ணவின்னு தான் சொன்னாங்க. வைஷ்ணவி சம்பந்தப்பட்ட விவரங்களை தான் கொடுத்தாங்க. ஆனா இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இவ்வளவு க்ளோஸா இவங்க கேஸ நான் அப்சர்வ் செஞ்சதால தான் இவங்க மனப்பிரச்சனையால தான் அப்படி செஞ்சாங்கன்னு ஆணித்தரமா சொல்றேன். வெல், ஆனாலும் எங்க ப்ரொசீஜர்ஸ் படி தான் நான் போகணும். அஸ்வினியோட மனநலன் பத்தி அரசாங்க டாக்டரோட அறிக்கை எனக்கு அவசியம். அதனால அஸ்வினிக்கு மனநல சோதனை ஏற்பாடு செய்ய உத்தரவிடுறேன். அந்த அறிக்கை வந்ததும் விசாரணை தொடரும் என்றார் நீதிபதி. அத்தியாயம் 17. டாக்டர் பார்த்திபன் தனது வீட்டில் யோசனையாக உலவினார். என்னங்க சிந்தனை என்றாள் அவர் மனைவி நிர்மலா. ஒண்ணுமில்ல என்றவர் போன் எடுத்தார். டைரியில் எண் தேடினார். ஹலோ, டாக்டர் ஊர்மிளா ஹியர் என்றது எதிர்முனை. ஊர்மிளா, நல்லா இருக்கியாமா? நான் டாக்டர் பார்த்திபன் பேசுறேன். வாட் அ சர்ப்ரைஸ். ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். ஹவ் ஆர் யூ? ஃபைன்மா. எங்க மறந்துருப்பியோன்னு பார்த்தேன். என்ன டாக்டர் இது? எனக்கு கிளாஸ் எடுத்த குரு, மறக்கிறதா? நான் என்னைக்கும் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் டாக்டர். என்ன விஷயம் சொல்லுங்க. உதயபிரகாஷ்னு ஒரு பையன் கொலை செய்யப்பட்டானே, அதுல அக்யூஸ்ட் அஸ்வினிய நாளைக்கே உங்ககிட்ட அனுப்புறாங்களாமே. ஆமா டாக்டர், அவங்கள தரோவா பரிசோதிச்சு அவங்க மனநலம் பத்தி டீட்டெயிலான ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஈவினிங் உன் வீட்டுக்கு வரேன் என்று விட்டு போனை வைத்தார். கோர்ட்டில் நீதிபதி தீர்ப்பின் ஒரு பகுதியில் அரசாங்க மனநல மருத்துவரின் அறிக்கைப்படி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் அஸ்வினியின் ஆழ் மனதில் வைஷ்ணவி என்கிற பெண்ணின் உணர்வுகள் பதிவாகி இருப்பதாகவும் அதிலிருந்து அவர் விடுபட முழு சிகிச்சை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தவிரவும் போலீஸ் தரப்பில் அஸ்வினி உதயபிரகாஷை கொலை செய்வதற்கான மோட்டிவ் சரியாக நிரூபிக்கப்படவில்லை. இந்த அடிப்படையில் பார்க்கையில் அஸ்வினி தன் மனப்பிரச்சனை காரணமாகத்தான் இந்த கொலையை செய்திருக்கலாமோ என்று சந்தேகம் ஏற்படவே செய்கிறது. அந்த சந்தேகத்தை அஸ்வினிக்கு சாதகமாக்கி அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறேன் என்றார். விக்ரம் ஆனந்த கண்ணீர் பொங்க அஸ்வினியை அணைத்து கொண்டான். அஸ்வினி தனது வக்கீலை முதலில் பார்க்கவில்லை. டாக்டர் பார்த்திபனை பார்த்து கண்ணீருடன் கை கூப்பினாள். சந்தோஷமா இருங்க அஸ்வினி, இனிமே உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல என்றார் டாக்டர் பார்த்திபன். டாக்டர் பார்த்திபன் தன் வீட்டு மொட்டை மாடியில் சேர் போட்டு அமர்ந்து தூரத்தில் வெறித்து கொண்டிருக்க காஃபி எடுத்து வந்த அவர் மனைவி நிர்மலா, ஏன் கொஞ்ச நாளா இப்படி வெறிச்சு பாக்குறீங்க என்றார். நிர்மலா, ஒரு பொண்ணோட நிம்மதியான வாழ்க்கைக்காக என் தொழில் தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டுட்டேன். ஒரு பக்கம் சரின்னும் படுது, ஒரு பக்கம் உறுத்தலாவும் இருக்கு. என்ன சொல்றீங்க? அஸ்வினிய கோர்ட்ல காப்பாத்தினது பத்தி உங்ககிட்ட விபரமா சொன்னேனே, யார்கிட்டையும் சொல்லாத ஒரு ரகசியம் இதுல இருக்கு. அஸ்வினிய ஹிப்னடைஸ் பண்ணி அவ ஆள் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்க நினைச்சு ஒரு நாள் கூட்டிட்டு வர சொன்னேன். விக்ரம வெளியில இருக்க சொல்லிட்டு அஸ்வினி கிட்ட நான், இதோ பாருமா, முதல் தடவை நீங்க வந்தப்பவே எனக்கு சந்தேகம்.
ஏதோ ஒரு காரணத்தால உன் உடம்புல ஆவி புகுந்ததா மனப்பிரச்சனை உள்ளவளா நீ நடிக்கிற. ஏன் இப்போ நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பேச்சு கொடுத்து எல்லா உண்மையையும் நீயே சொல்ல வைக்க முடியும்னு சொன்னேன். உடனே அவ என் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க டாக்டர், நான் வேணும்னு தான் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். அடி பாவி, ஏன் அப்படி? கொலை செய்யப்பட்ட அந்த உதயபிரகாஷ் ஒரு பணக்கார திமிர் பிடிச்ச பொம்பளை பொறுக்கி. அவன் ஒருத்திய குறி வச்சுட்டா எப்படியாச்சும் திட்டம் போட்டு சாமர்த்தியமா அடைஞ்சிடுவான். அரசியல் செல்வாக்கும் பணபலமும் உள்ளவன். இவனை பத்தி எல்லா பத்திரிகைகள்லயும் கிசுகிசு செய்தி வந்திருக்கு. அந்த உதயபிரகாஷ் அஸ்வினிய ஒரு ஷாப்பிங் சென்டர்ல பாத்துட்டான். ஆளை விட்டு ஃபாலோ செஞ்சு விவரம் தெரிஞ்சிருக்கான். விக்ரம் அடிக்கடி வெளியூர் போறவன், இவ வீட்டுல தனியா இருக்கிறவன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்கான். விக்ரமோட ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு உள்ள வந்து உக்காந்துக்கிட்டு உன் மேல ஆசை, முரண்டு பண்ணாம சம்மதி, இல்லன்னா பிரச்சனைன்னு சொல்லியிருக்கான். இவ சத்தம் போட்டதும் ரெடியா கொண்டாந்த போத ஊசியை இவளுக்கு போட்டுவிட்டு இவளை பலவீனப்படுத்தி மயக்க நிலையிலேயே இவ இருந்தப்போ போராட்டமே இல்லாம அனுபவிச்சுட்டு போயிட்டான் ராஸ்கல். ஐயோ, அப்புறம்? மயக்கம் தெளிஞ்சு தன் நிலைமை புரிஞ்சு அழுதுருக்கா. என்ன பண்றதுன்னு புரியல. அவனை பத்தி உதயபிரகாஷ் செல்போன் வச்சிருந்தான், கார் சாவி வச்சிருந்தான், இப்படி 2-3 தகவல் தெரியும். முக அடையாளம் தெரியும். அவ்வளவுதான். போலீஸ் கிட்ட போனா மானம் போயிடும். கோர்ட்ல மறுபடி எல்லாம் சொல்லணும். விக்ரம் எப்படி எடுத்துக்குவான்? எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி யோசிச்சு தவிச்சிருக்கா. ஜுரமே வந்துருச்சு. அப்பதான் வைஷ்ணவி தற்கொலை பத்தி பேப்பர்ல படிச்சதும், ஆவி ஒண்ணு இருக்கிறதா கீழ் வீட்டுல சொன்னதா வேலைக்காரி சொன்னதும் நினைவுக்கு வந்திருக்கு. ஒரு மாஸ்டர் பிளான் யோசிச்சிருக்கா. உதயபிரகாஷ எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு கொலை செய்யணும். ஆனா தான் பாதிக்கப்பட்டது புருஷனுக்கும் சரி ஊருக்கும் சரி தெரியக்கூடாது. தனக்குள்ள வைஷ்ணவி ஆவி புகுந்து விளையாடுதுன்னு கடைசி வரைக்கும் சாதிக்கிறதுன்னு தீர்மானிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடிக்க ஆரம்பிச்சா. செழியன் துப்பறியும் நிறுவனத்துக்கு போய் தன்னை வைஷ்ணவின்னு நம்ப வச்சா. வேலைக்காரிகிட்டையும் விக்ரம் கிட்டையும் அழகா நடிச்சு நம்ப வச்சா. பழி வாங்குறத விட்டுட்டா நான் சொல்லலன்னு சொன்னேன், சம்மதிச்சா. ஆனாலும் பழி வாங்குற வெறியில உதயபிரகாஷ் பத்தி தகவல் கிடைச்சதும் கொலை செய்ய புறப்பட்டுட்டா. அவளை பத்தி எனக்கு மட்டும் தெரிஞ்சதால அவள் அந்த கொலையை செய்ய விடாம தடுத்துடணும்னு நான் பரபரப்பா ஓடினேன். ஆனாலும் என் கண்ணு முன்னாடியே கொலை நடந்துடுச்சு. செத்தவன் ஒரு காமவெறி பிடிச்ச அயோக்கியன்கிறதால இவளை வழக்குல இருந்து காப்பாத்த நினைச்சு நான் கோர்ட்ல இவ மனநோய் உள்ளவதான்னு சாதிச்சேன். இப்போ உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் அரசாங்க டாக்டர் ஊர்மிளா கிட்ட சொல்லி சாதகமா ரிப்போர்ட் தர சொன்னேன், சம்மதிச்சா. தண்டனையில இருந்து காப்பாத்திட்டேன். ஆனா அட போங்க, ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு இப்படி கவலைப்படுறீங்களே. குடும்ப பொண்ண வீடு புகுந்து கற்பழிச்சிருக்கான். அவனை கொன்னது தப்பா? தொழில் தர்மத்தை விட தர்மம் பெருசு. நீங்க தர்மப்படிதான் நடந்திருக்கீங்க, கவலை விடுங்க என்றாள் நிர்மலா. டாக்டர் பார்த்திபன் பெருமூச்சு விட்டார். முற்றும்.